ஆழி பேரழியில் அழிந்து கொண்டிருந்த குமரி கண்டத்தில் இருந்து தன்னை காக்க ஒரு தமிழ் மன்னனை தயார் செய்கிறாள் நம் தமிழ் அன்னை. அவன்தான் நம் கதையின் கதாநாயகன் மாமன்னன் முடத்திருமாறன். மன்னன் முடத்திருமாறனின் இந்த கதை ஒவ்வொரு தமிழனும் நிச்சயம் கேட்டு உணர வேண்டிய கதை. இது வெறும் கதை மட்டுமல்ல, தமிழர்களின் வெற்றி சரித்திரம். அழிவின் விளிம்பில் ஆழி பேரலைகள் சூழ தமிழர்களின் ஆதி நிலமான குமரிக்கண்டம் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் துடுப்பை வேகமாக வலியுங்கள். இரண்டாம் கொடிமரத்தில் இருக்கும் சிறிய பாயை மட்டும் அழித்து விடுங்கள். வேகம் வேகம், ஓய்ந்து போகாமல் துடுப்பை போடுங்கள். தலைமை மாலுமியே, நாம் கரை சேர்ந்து விடுவோமா? பேரலைகள் நம்மை துரத்தி வருகிறதே. கண நேரம் தவறினாலும் நாம் அனைவரும் மூழ்கடிக்கப்படுவோமே. கடல் இப்படி பொங்கி எழுந்து வந்து நான் பார்த்ததே இல்லை. இது பேராபத்தாகும் போலவே. எதற்கும் அரசரிடம் இதை குறித்து தகவல் சொல்லியாக வேண்டும். புலவர்களே, அனைவரும் உங்களிடம் இருக்கும் நூல்களை எடுத்துக்கொண்டு நாவாயின் கீழறைக்குள் சென்று தங்குங்கள். மாலுமி மீண்டும் வந்து அழைக்கும் வரை அனைவரும் அங்கேயே இருங்கள். இந்த பேரலைகளின் கோரப்பசிக்கு கூடுமானவரை தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பேரலையோடு காற்றும் பலமாக வீசுகிறது. துடுப்பை வலிக்க பணியாளர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். என்றாலும் முயற்சியை தொடர்கிறேன். நீங்கள் அரசரிடம் இதை தெரிவிங்கள். கடினமான இந்த நேரத்தை மணிமலை முருகன் விளக்குவான் என்று நம்புவோம். என்னால் உணர முடிகிறது மாலுமியே. நான் வேந்தரிடம் விளக்குகிறேன். தொடரட்டும் உங்கள் பணி. வேந்தே, வேந்தே, ஆபத்து நம்மை துரத்தி வருகிறது. அழிவிலிருந்து தமிழையும் எங்களையும் காப்பாற்ற நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோற்றுவிடும் போல இருக்கிறது. கபாடபுரத்தில் கிளம்பிய ஆழி பேரலைகள் இன்னமும் நம்மை துரத்தி கொண்டு வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. புலவர் பெருமகனே, உறவுகளை துறந்து, உடைமைகளை துறந்து, நாட்டை துறந்து, நல் நூல்களை துறந்து தமிழை காக்கவே இந்த பயணத்தை தொடங்கினோம். நாம் கரை சேர்வது கிடக்கட்டும், நம் தமிழ் பத்திரமாக கரை சேர வேண்டும் என்பதே என்னுடைய கவலை. தமிழின் பெருமை உலகம் முழுவதும் பரவ நீங்களும் மற்ற புலவர்களும் பத்திரமாக இருப்பது அவசியம். நீங்கள் இந்த அறையில் இருங்கள். அதோ நம் கையில் தற்போது இருக்கும் ஒரே தமிழ் மூலநூல். இதை பாதுகாத்துக் கொண்டு நீங்கள் இருங்கள். நான் மாலுமிகளை சந்தித்து விட்டு வருகிறேன். வேந்தே, வெளியே பலமான காற்று வீசுகிறது. நம் நாவாயின் பின்னால் பெரும் உயரத்தில் கடல் பொங்கி திடல் போல் எழுந்து நான் சென்று கொண்டிருக்கும் திசையிலேயே நகர்கிறது. நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம். மாலுமிகள் பார்த்துக் கொள்வார்கள். இதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியே செல்லாமல் இங்கே இருப்பதுதான் பாதுகாப்பு. புலவரே, ஏற்கனவே நான் இயற்கையின் விதிடமிருந்து மக்களை காப்பாற்ற இயலாத அரசனாக பழியேற்று நிற்கிறேன். தமிழை காக்க என்னோடு வரும் உங்களையும் தமிழ் இலக்கண பெருநூலையும் பாதுகாக்காமல் போவேனாகில் அதைவிட பெரும் பழி எனக்கு வேறு இருக்காது. எனக்கு ஒன்றுமாகாது. நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் மாலுமியை சந்தித்து விட்டு வருகிறேன். பள்ளத்தை நோக்கி நாவாயை செல்ல விட்டு விடாதே. மாலுமி, இதென்ன விந்தை? கபாடபுரத்தில் எழுந்து நின்ற பேரலையை விட இது பெரும் உயரத்தில் அல்லவா இருக்கிறது. காற்றும் எதிர் திசையில் அடிக்கிறதே. நாம் இந்த ஆபத்தான நிலையை கடப்பது சுலபமானதா? வேந்தே, நீங்கள் மனக்லேசம் கொள்ள வேண்டாம். எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் உங்களையும் நம் புலவர்களையும் காப்போம். நீங்கள் இந்த காற்றில் நிற்க வேண்டாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் பாதுகாப்பு கருதி கீழ்தளத்தில் இருப்பதே சரியானது. நாம் இன்னும் சில நாழிகைகள் ஆபத்தின்றி கடப்பது மிகவும் அவசியம். கடல் உள்வாங்குவது நின்றால் அடுத்த கணமே உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெருங்கடல் நம்மை தாக்க கீழே சரிய ஆரம்பித்துவிடும். மாலுமி, எனக்கு உனது பணியும் அதில் இருக்கும் தியாக உணர்வும் நன்றாக புரிகிறது. நம் உயிரை விட தமிழை தாங்கி நிற்கும் இந்த 9 புலவர்கள் உயிரே இப்போது முக்கியம். தவிர நாம் கபாடபுரத்து தமிழ்ச்சங்கத்தின் உன்னத இலக்கண நூல் இந்த நாவாயில் இருக்கிறது. அதை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதும் நம் கடமையே. துணிந்து போராடுவோம். வா, நானும் உங்களோடு நிற்கிறேன். அப்படியாகட்டும் வேந்தே. ஒருங்கிணைந்தே நாம் செயல்படுவோம். நீ ஆக வேண்டியதை பார்மாலும். வேந்தே, கவனம். கடல் உள்வாங்குவது நின்றுவிட்டது. எந்நேரமும் நம் நாவாயின் மீது பேரலை மோதி மூழ்கடிக்கலாம். விரைவாக நாம் வடக்கு திசை மட்டில் பேரலை கப்பால் சென்றுவிட வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். நீ நாவையை வேகமாக செலுத்த துடுப்பு வலிப்போருக்கு உற்சாகம் கூட. மன்னா, கவனம் கவனம். பேரலை சரிய தொடங்கிவிட்டது. சுக்கானை வடக்கு பகுதியை நோக்கி இறுக்கி பிடியுங்கள். நாவாயில ஏறு, பார்த்து போ. ஒரு பக்கமா உடஞ்சு நிக்க. கவனம். தலைவரே, கீழறையில் யாரும் இருக்காங்க.
எல்லாரும் ஏறுங்கப்பா. உசுரோட இருக்கிறவங்கள காப்பாத்தணும். எப்ப வேணும்னாலும் நாவாய் திரும்ப உடைஞ்சிடும். ஒரு பக்கமா தண்ணி ஏறிட்டு வேற இருக்கு. வாங்க தலைவரே, இதோ இங்க இருக்கு கதவு. அட என்னப்பா செஞ்சுக்கிட்டு நிக்கீங்க? கதவை உடைச்சிடுங்க. உள்ள இருக்கிறவங்கள காப்பாத்தணும்ல. அடடே, நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஒவ்வொருத்தரையா வெளியே தூக்குங்க. நம்ம தோணிக்கு எல்லாரும் இறக்குங்க. தலைவரே, இங்க ஒருத்தர் இருக்கார். தலையில காயம் பட்டிருக்கு. தூக்குங்க தூக்குங்க. கரைக்கு கொண்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டுவோம். நாவாயோட ஒரு பகுதி மட்டும் தான் இருக்கு. சுக்காம் பகுதியை காணுமே. ஒருவேளை கபாடபுரம் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் சீரோடும் சிறப்போடும் நிகழ்ந்த அற்புதமான நகரம். வெண்தேர்ச்செழியன் நிர்மாணித்த எழில் நகரம். திடீரென ஏற்பட்ட கடற்கோளா மொத்தமாக அழிய ஆரம்பித்திருந்தது. அந்த நேரத்தில் தான் தமிழ் மொழியையும் அதனை நன்கறிந்த புலவர்களையும் காப்பாற்ற கோரிக்கை எழுகிறது. அரசனை முன்னிறுத்தி புலவர்கள் 9 பேரை இறுதியாக மீட்ட தொல்காப்பிய நூலுடன் நாவாய் ஏற்றி அனுப்பி வைக்கிறார்கள் தமிழ்ச்சங்கத்தார். குமரிக்கடலில் உருவான ஆழிப்பேரலைகள் குணக்கடல் வரை பரவி வர அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேறின. வடமேற்கு திசையில் இருந்த நிலப்பரப்பில் இருந்த காற்றையும் கடலையும் உள்வாங்கிய குணக்கடல் குமரிக்கடல் கொடுத்த அழுத்தத்தை கொண்டு பெரும் ஆழிப்பேரலையை எழுப்பியது. அதிலிருந்து புலவர்களையும் தமிழ் நூலையும் காக்க முயன்ற முடத்திருமாறன் உள்ளிட்ட மாலுமிகள் ஆழிப்பேரலையின் ஓர தாக்குதலில் சிக்கிக்கொள்ள அவர்கள் வந்த நாவாய் 2ஆக உடைந்தது. சுக்கான் பிடிக்கும் பகுதியும் பாய்மரங்கள் இருந்த பகுதியும் கடலில் மூழ்கிவிட மற்றொரு பகுதி மட்டுமே மூழ்காமல் தப்பியது. பாண்டியரசன் முடத்திருமாறன் பேரலையில் சிக்கியிருந்தார். ஏன் மச்சான், காலத்துல இருந்து கடலை இறஞ்சுக்கிட்டே இருக்கே, ஏதாவது பிரளயம் எதுவும் வந்துருமா? அட என்ன புள்ள, நீ பிறந்ததவை இருந்து கடலை பார்த்தே வளர்ந்தவ இல்ல, நீ இப்படி கேட்கலாமா? கடல் உள்ள போறதும் எதிர்காத்து வீசுறதும் வாடிக்கையே நடக்கிறது தானே. என்ன சில நேரம் கரையை தாண்டி வந்துடும். அது கூட மனுஷன் மேல கடல் அம்மாவுக்கு இருக்கிற கோவம் தான் புள்ள. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தாய் நமக்கு எந்த குறையும் வச்சதில்லை, இனியும் வைக்க மாட்டா. அது சரிதான் மச்சான். ஆனா ராவ்ல பக்கத்து ஊர்ல எல்லாம் பேரலை வந்து மோதிரிச்சான். ஒரே கலவரமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆமா புள்ள, என்கிட்டயும் சொன்னாங்க. என்னன்னு போய் பார்க்கணும். சரி, நீ குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா, நான் வலைய காய போடுறேன். சரி மச்சான். ஏ மச்சான், இங்க ஓடி வாங்க. அடச்சே, இந்த நெடுவாளி பயத்தொல்ல தாங்க முடியல. அடிக்கடி கள்ள குடிச்சிட்டு என் பொஞ்சாதி கிட்ட வம்பளக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு அவனை 2ல பாக்குறேன். எங்க 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 போயிட்டான் அந்த நெடுவாளி பய? ஐயோ, என்ன மச்சான் நீ? இங்க நெடுவாளியும் இல்ல சிறுவாளியும் இல்ல. அங்க பாரு மச்சான், யாரோ கடல்ல அடிச்சிட்டு வந்து மயங்கி கிடக்காங்க. அத காட்ட கூப்பிட்டா நீ என்னத்தையோ நினைச்சிட்டு ஓடி வர. அடரே, ஆமா, பார்த்த ராஜா மாதிரில இருக்கு. வா, கிட்ட போய் பார்க்கலாம். இது கண்டிப்பா ராஜா குடும்பத்துல யாரோ போலத்தான் இருக்கு. முத்திர மோதிரத்துல மீனச்சில்ல இருக்கு. அப்படின்னா இவரு கபாடபுரத்துக்காரரா இருப்பாரோ? அந்த தண்ணி பானையை எடுத்துட்டு வா, மயக்கம் தெளிய வச்சு பார்ப்போம். இத மச்சான், உடனே கொண்டார. மருதவ பெண்மணி தண்ணீர் கொண்டு வருவதற்குள் அவளது கணவர் மயங்கி கிடந்தவரின் நாசிகள் விரல் வைத்து பார்த்தும் நாடி பிடித்தும் உயிர் தெரியவில்லை என்பதை புரிந்து கொள்கிறார். உடனடியாக இந்த தகவலை அந்த பகுதியில் வசிக்கும் அரசனுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கிறார். உசுர் இருக்கு, நீ போய் நம்ம சங்கு மாரியையும் அவன் கூட்டாளிகளையும் கூட்டிட்டு வா. நம்ம குடிசைக்கு முதல்ல இவரை கூட்டிட்டு போய் கை வைக்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ராசா கிட்ட சொல்லிடலாம். பார்க்க இந்த மனுஷன் ராஜா குடும்பத்து ஆள் மாதிரியே இருக்காரு. நம்ம ராசாவே இவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டோம். அதுவும் சரிதான் மச்சான், நான் சங்கு மாரிய கூட்டிட்டு வரேன். வருகிறார். வணக்கம் ராசா, நான் தான் உங்களுக்கு தகவல் கொடுத்து அனுப்புனேங்க. ஏனப்பா பரதவ தலைவனே, கடற்கரையில் மயங்கி கிடந்தவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்று எதை வைத்து நீ உறுதிப்படுத்திக் கொண்டாய்? ஒருவேளை அவன் அரச குடும்பத்தை சேராதவனாக இருந்தால் உனக்கு தண்டம் கிடைக்கும், தெரியுமல்லவா? ஆமாங்க ராசா, தண்டம் கிடைக்கும்னு தெரியுமுங்க. ஆனா அந்த மனுஷன் ராசா வீட்டு புள்ளதாங்க. கையில போட்டிருக்க தங்க மோதிரத்துல
2 மீனும் ஒரு தடியும் இருக்கிற முத்திரை இருக்குங்க. என்ன கயல்கள் நடுவே ஆயனின் கோலா? நீ நிஜமாகவே சொல்கிறாயா? எங்கே அந்த மனிதன்? உடனே அவனை எனக்கு காட்டு. குடிசைக்கு உள்ளதானுங்க ராசா படுக்க வச்சிருக்கேன். விஷசுரம் வந்திருக்குங்க. கஷாயம் போட்டு கொடுத்து கைவத்தியம் பண்ணி இருக்குமுங்க. உள்ள வாங்க ராசா, காட்டுறேன். ஆகா ஆகா, என்ன ஆச்சரியம்! நான் காண்பது கனவா இல்லை நினைவா? இது தென்குமரியின் பேரரசர் முடி திருமாறன் அல்லவா? வேந்தர்களின் வேந்தரான இவரை எங்கேயப்பா நீ கண்டுபிடித்தாய்? இவருக்கு என்ன ஆனது? இவர் தமிழகத்தின் சொத்தல்லவா? ராசா, நாங்க வழக்கம் போல குடிக்க தண்ணி எடுக்க கரையோரத்தில் இருக்கிற கேணிக்கு போனோமுங்க. அங்கதான் இவர் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு என்னோட பொஞ்சாதி என்னை கூப்பிட்டாங்க. நானும் போய் பார்த்துட்டு இங்க கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புனங்க. நல்லது செய்தாய் பரதவ தலைவனே. நீ மிகப்பெரிய உதவியை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு செய்துள்ளாய். நீ காப்பாற்றியிருப்பது தென்குமரி நாட்டின் பேரரசரை. இவர் முடித்திருமாறனார், நமக்கெல்லாம் பேரரசர். இத்தகைய நற்செயலை நீ செய்திருப்பதற்காக அரசால் கௌரவிக்கப்பட்ட தகுதி வாய்ந்தவனாக மாறியுள்ளாய். மிகப்பெரிய காரியத்தை நீ செய்துள்ளாய். என்ன பிள்ளை இது? என்னையா சொல்றாங்க? தங்கமாரி, நானும் இப்படி பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன், எனக்கே தெரியலையே. என்னமோ பிள்ளை, நாம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இதுன்னு நினைக்கிறேன். வீரர்களே, உடனடியாக பல்லக்கை இங்கே வரவழையுங்கள். அதோடு நம் அரண்மனை வைத்தியரும் வரட்டும். பேரரசரை நாம் உடனே நம் அரண்மனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும். பழையன் பரிதி, நீங்கள் பரதவர்கள் உதவியுடன் கடலில் எங்கேனும் நாவாய் விபத்துக்குள்ளாகி இருக்கிறதா என்று தகவலை அறிய வேண்டும். பேரரசருடன் வேறு யாரேனும் வந்தார்களா? அவர்கள் நிலை என்ன என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும். உத்தரவு அரசே, அப்படியே செய்கிறேன். உழவர்களை காக்காமல் விட்டு விட்டேனா? வேந்தே வேந்தே, பொறுமை பொறுமை. உங்களுக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், கவலை வேண்டாம். நான் எங்கே இருக்கிறேன்? என்னோடு வந்த புலவர்கள் எங்கே? அவர்களுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் எங்கே? வேந்தே, நீங்கள் இப்போது பாதுகாப்பாக தொன் முதுகோடியில் இருக்கும் அரண்மனையில் இருக்கிறீர்கள். நான் உங்கள் பேரரசின் குறும்பானை நாட்டு சிற்றரசன் ஒர்க்கை மாறும். உங்களோடு புலவர்கள் வந்தார்களா? எத்தனை பேர் வந்தார்கள்? கடலில் என்ன நிகழ்ந்தது என்று கொஞ்சம் விளக்கி கூறினீர்கள் என்றால் அதற்கேற்ப தேடுதல் நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ள கூறி பரதவர்களுக்கும் கடல் வீரர்களுக்கும் உத்தரவிடுகின்றேன். கொற்கை மரணே, என்னோடு 9 தமிழ்ச்சந்த புலவர்கள் ஒரு நாவாயில் வந்தார்கள். கபாலபுரத்தை கடற்கோள் மூழ்கடிப்பதற்கு ஒரு நாழிகைக்கு முன்தான் நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். ஆனால் குமரி கடலில் இருந்து எங்களை விரட்டிய பேரலை குணக்கடலில் நுழைந்ததும் ஆழிப்பேரலையாக மாறியது. அதிலிருந்து தப்பிக்க தலைமை மாலுமியும் மற்றவர்கள் கடுமையாக போராடினார்கள். என்றாலும் நாங்கள் வந்த நாவையை பேரலை தாக்கியது. அது மட்டுமே எனக்கு நினைவில் இருக்கிறது. பேரலையோடு பேரலையாக என் தமிழரசின் தவப்புதல்வர்கள் மறைந்து விட்டார்களா? பாடுபட்டு காப்பாற்றிக் கொண்டு வந்த தமிழ் இலக்கண நூலை கடல் வேந்த கவர்ந்து கொண்டானா? ஐயோ, தமிழை காக்காமல் தொலைத்திருக்கிறேன். எதற்காக நான் மட்டும் பிழைத்தேன்? கடல் அரக்கன் என்னையும் தன் கோர பசிக்கு இரையாக்கி இருக்க கூடாதா? எத்தனை மோசமான அரசன் நான்! என் தமிழ் தாயின் செங்கோலை சாய்க்காமல் பிடிக்க கூட எனக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டதே. பேரரசே, பதட்டம் வேண்டாம். எதுவும் கைமீறி போயிருக்காது. நம் வீரர்களை ஏற்கனவே பரதவர்களுடன் கடலில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட உத்தரவிட்டுள்ளோம். நிச்சயமாக நல்ல தகவல் கிடைக்கும். நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள். உங்கள் நலன் அவசியம். புலவர்களை மீட்டு வரும் பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வைத்தியர் கொடுத்திருக்கும் மருந்து வேலை செய்யுங்கள். நாளை மாலைக்குள் நல்ல தகவலை கண்டறிந்து வந்து சொல்வது எனது பொறுப்பு. பேரரசனா? நானா? நான் என் மக்களை இயற்கையிடம் இருந்து காப்பாற்றாமல் விட்டுவிட்டேன். தமிழ் வளர்த்த மக்களை காக்காமல் கடலோடு விட்டுவிட்டேன். நான் பேரரசன் என்று அழைக்கப்படவே அருகதையற்றவர். தமிழை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கவே ஊர், உறவு, உடைமைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தேன். ஆனால் வேந்தே, நீங்கள் வருந்துவது போல எதுவும் நடக்காது. சுயநலமற்ற உங்கள் உள்ளம் இறைவனின் பார்வைக்கு மறைவானதும் கிடையாது. நாலாபுரமும் நம் வீரர்களும் பரதவர்களும் பயணித்திருக்கிறார். நிச்சயமாக நமக்கு நல்ல தகவல் கிடைக்கும். எல்லாம் ஈசன் தரும் சோதனைகளாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். புலவர்கள் நிலை அறியாமல் என்னால் இயல்பாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. அவர்களை இழப்பது தமிழை இழப்பதற்கு சமம். மேன்மைமிகு கொற்கையை ஆளும் வீர மன்னருக்கு பணிவான வணக்கம். சொல் வீரனே, ஏதேனும் முக்கியமான தகவல் கொண்டு வந்துள்ளாயா? ஆமாம் மன்னா, நீங்கள் உத்தரவிட்டு இருந்தவாறு கடற்கரை கிராமங்கள் முழுவதும்
முரசறிவித்து இருந்தோம். இன்று காலை மணலூரில் இருந்து வந்திருந்த படைவீரன் ஒருவன் அதிமுக்கிய செய்தி ஒன்றை கொண்டு வந்திருந்தான். அதன்படி 2 தினங்களுக்கு முன் நடுக்கடலில் பாரி உடைந்த நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த நாவாய் ஒன்றை மணலூர் மற்றும் கீழடி கிராமத்து பரதவர்கள் பார்த்துள்ளார்கள். அவர்கள் அந்த நாவாயில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மீட்டு மணலூருக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை கொடுத்து வருகிறார்களாம். அவர்களில் 2 விஷக்காய்ச்சலுக்கு பலியாகிவிட்டதாகவும் மற்றவர்கள் பத்திரமாக இருப்பதாகவும் செய்து கொண்டு வந்திருந்த வீரரிடம் முழுமையாக விசாரித்த பிறகே இந்த தகவலை உங்களிடம் தெரிவிக்க ஓடோடி வந்தேன். கீழடி மற்றும் மணலூர் பரதவர்களால் மீட்கப்பட்டவர்கள் நம் பேரரசருடன் நாவாயில் வந்திருந்த சாத்தியங்கள் இருப்பதாக கருதுகிறேன். அப்படியா? மிகவும் நல்ல தகவலை கொண்டு வந்திருக்கிறாய் வீரனே. இதுகாரும் நமக்கு கிடைக்காத செய்தி இது. நீ சொல்வது போல உயிருடன் இருப்பவர்கள் நம் பேரரசருடன் வந்த புலவர்களாக இருக்கக்கூடும். அதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. நீ உடனே மணலூர் செல்ல ஆயுத்தங்களை மேற்கொள்வாயாக. நான் இந்த செய்தியை பேரரசரிடம் கூறி அவரையும் மணலூருக்கு நம்முடன் அழைத்துச் செல்ல ஏற்பாடுகளை செய்கிறேன். நண்பகலுக்கு பின் 2 நாளிகைகள் கழித்து நம் பயணம் தொடங்கும் வண்ணம் ஆயுத்தங்களை மேற்கொள். நம் தளபதியை நான் வரக்கூறியதாக செய்து கொடு. வேகமாக காரியங்கள் நிகழட்டும். யாரங்கே? உடனே பேரரசரிடம் சென்று நான் அவரை சந்திக்க வரும் தகவலை முன்னறிவி. அதோடு கடந்த மாதம் அராபிய வணிகன் அன்பளிப்பளித்த அந்த உயர் சாதி புரவிய அரசருக்கு என்று அலங்கரிக்கப்பட்டு தயார்படுத்தும்படி குதிரைலாய மேற்பார்வையாளனுக்கு தகவல் கொடு. வேகமாக செல். வேந்தே, மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். நம் படை வீரர்கள் நாலாபுரமும் கடலில் தவறிய புலவர்களை தேடி வந்தார்கள் அல்லவா? இன்று காலை மணலூர் அருகே இருந்து வந்த ஒரு வீரன் புதிய தகவல் ஒன்றை கொண்டு வந்திருந்தான். மணலூருக்கு அருகில் இருக்கும் கீழடி பகுதி பரதவர்கள் 2 தினங்களுக்கு முன் நடுக்கடலில் உடைந்த நிலையில் இருந்த நாவாய் ஒன்றை பார்த்திருக்கிறார்கள். அதில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை எல்லாம் மீட்டு சிகிச்சை அளித்து மணலூரில் தங்க வைத்துள்ளார்களாம். அவர்கள் உங்களோடு வந்த தமிழ்ச்சங்கத்தின் புலவர்களாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் அங்கு சென்று அவர்களை... உடனே கிளம்புவோம் மாறனே. தயக்கம் சிறிதும் வேண்டாம். நாம் சென்று அவர்களை சந்தித்து பேசுவோம். நேரில் சென்றால் அவர்களை அடையாளம் காண்பது எளிதாக இருக்கும். நான் தயாராகி விடுகிறேன். தாமதமின்றி கிளம்புவோம். அப்படியே ஆகட்டும் வேந்தே. நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். நீங்கள் தயாராகுங்கள். நாம் உடனே கிளம்பலாம். கொற்கை மாறரே, மணலூரில் இருப்பது தமிழ்ச்சங்க புலவர்கள் தான் என்பது உறுதியானால் எனது இருப்பிடத்தை நான் மணலூருக்கே மாற்றிக்கொள்ளவும் அங்கிருந்தே நான் தமிழ் பணியை தொடரவும் விழைகிறேன். இதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. வேந்தே, என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் மணலூரில் வசிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? இது உங்கள் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு நாடல்லவா? நீங்கள் தான் இன்னமும் இந்த பேரரசரின் தலைவர். அப்படி இருக்க நீங்கள் முற்றும் இழந்தவரைப் போல மணலூரில் குடிலமைத்து தங்க வேண்டிய தேவை எதுவும் எழுந்துவிடவில்லை. நீங்கள் உத்தரவிட்டால் குறும்பனை நாட்டின் கொற்கை மற்றும் மணலூரின் பகுதிகள் அனைத்திற்கும் நீங்கள் அரசராக முடிசூட உடனே முறையான ஏற்பாடுகளை நான் செய்து விடுகிறேன். இல்லை இல்லை, இது தவறான அணுகுமுறை. கவாடபுரம் தான் என் தலைநகரம். அதை நான் கடற்கோளின் அகோர பசிக்கு இரையாக்கிய பின் எனது நாட்டுக்குட்பட்டது என்பதற்காக வேறு ஒருவரின் தலைமையில் இயங்கும் அரியணையில் நான் அமர்வது ஏற்புடையதாக இருக்காது. எதற்கும் முதலில் தமிழ் புலவர்களை சந்திப்பதும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதும் அவசியம். முதலில் அது நிறைவேறட்டும். பிறகு என்ன செய்வது என்பதை குறித்து ஆலோசனை செய்யலாம். வேந்தரின் கூற்றுப்படியே செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் விரும்பியபடி முதலில் நாம் மணலூர் சென்று அங்குள்ள உண்மை நிலையை அறிந்து கொள்வோம். அப்படியே ஆகட்டும். இன்னும் நாம் எத்தனை தூரம் பயணிக்க வேண்டும்? இன்னும் 6 கல் தொலைவில் தான் மணலூர் இருக்கிறது. மணலூரில் இருந்து கிழக்கு திசையில் கீழடி இருக்கிறது. கீழடியில் இருக்கும் பரதவர்களும் இந்நேரம் மணலூருக்கு வந்திருப்பார்கள். மகிழ்ச்சி. நாம் விரைவாகவே பயணிப்போம். பரதவர்களின் தலைவனே, நீங்கள் கடலிலிருந்து மீட்டவர்களை காண வேந்தரும் குறும்பனை பகுதியின் கொற்கை மண்டல அரசரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அவர்கள் முன் அணிவகுத்து நிற்க வேண்டும் என்பது உத்தரவு. சரிங்க, நாங்க ராசா முன்னாடி வந்து நிக்கிறோம்ங்க. 90 கோடியில் இருந்து சிறிய பரிவாரங்களுடன் மணலூருக்கு வந்திருந்த பேரரசன் முடத்திருமாறனும் கொற்கை மாறனும் அவரவர் குதிரைகளில் இருந்து இறங்கி பரதவர்கள் கடலிலிருந்து மீட்டவர்கள் தங்கியிருந்த கல் மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். முடத்திருமாறனின் கண்கள் தமிழ்ச்சங்கத்தின் புலவர்களை அடையாளம் காண அலைமோதி தேடியது. இறுதியாக கல் மண்டபத்தின் முகப்பில் பனையோலை விரிப்பில் காயங்களுடன் படுத்திருந்த நபர் மீது நிலை குத்தி நின்றது. ஆகா, இதோ இவர் வெள்ளூர் காப்பியன், கவாடபுரம் தமிழ்ச்சங்கத்தின் 9 புலவர்களில் ஒருவர். என்னோடு கடலில் வந்தவர். மற்றவர்கள் எங்கே? இவருக்கு என்ன சிகிச்சை கொடுத்தீர்கள்? மாறரே, இவருக்கு நம் வைத்தியரை வரவழைத்து சிகிச்சை தர வேண்டும். வெள்ளூர் காப்பியரே, எப்படி ஐயா இருக்கின்றீர்கள்? நான் காண்பது நிஜமா அல்லது கனவா?
என் பேரரசரை என் கண்கள் கண்டு இன்புற்றன. வாழிய வேந்தர் முடித்திருமாறனார். வேந்தே, உங்களை நாங்கள் இழந்து விட்டோம் என்று கருதி வருந்தி கிடந்தோம். இப்போதுதான் சொர்க்கத்தைக் கண்ட உணர்வை பெறுகிறோம். நம் புலவர்களின் கரந்தையார் மட்டும் கடுமையான காய்ச்சலால் மரணமடைந்து விட்டார். ஐயோ, கரந்தையார் இறந்தாரா? நவமணிகளான உங்களை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்தேனே, இப்போது ஒருவரை இழந்து விட்டோமே. நம் தமிழ் சந்திக்கும் சோதனைகள் தான் எத்தனை எத்தனை. புலவரே, மற்றவர்கள் எங்கே? நம்மை அழைத்து வந்த மாலுமிகள் என்ன ஆனார்கள்? நான் சொல்கிறேன் வேந்தே. யாரது? தலைமை மாலுமியா? ஐயா, எங்கே நம்மோடு வந்த மாலுமிகள்? வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தே, நம்மோடு வந்த 40 மாலுமிகளில் 30 பேரை ஆழிப்பேரலையின் அசுர தாக்குதலுக்கு பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. ஆழிப்பேரலை நம்மை மூழ்கடிக்கும் முன்னர் நான் நாவாயின் மறுமுனைக்கு தூக்கி வீசப்பட்டு பாய்மரத்தின் தண்டில் தலைமோதி மயங்கிப் போனேன். என் கண்கள் மூடுவதற்கு முன் நான் பார்த்த ஒரே காட்சி நீங்கள் பேரலையால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டதுதான். மாலுமிகள் எங்களை உடைந்த நாவாயிலிருந்து மீட்ட பொழுதுதான் நான் சுயநினைவுக்கு திரும்பியிருந்தேன். ஆனால் என் கண்களில் நீங்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்படும் நிகழ்வு மட்டுமே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தமிழ்த்தாய்க்கும் தென்னாடுடைய சிவனுக்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஈசனின் விரிசடியிலிருந்து கங்கை பத்திரமாக இறங்கியது போல் நீங்கள் எங்கள் முன் பத்திரமாக வந்து நிற்கின்றீர்கள். வேந்தே, நம் புலவர்கள் 8 பேரும் இதோ இங்கே இருக்கிறார்கள். வாழிய தமிழ், வாழ்க புலவர் பெருமக்களே. உங்களை எல்லாம் மீண்டும் சந்தித்ததால் மகிழ்ந்தேன், புத்துணர்வு பெற்றேன். பேரரசரையும் கொற்கை தலைவரையும் வாழ்த்துகிறேன். தென் திசைக்கு சென்றிருந்த பரதவர்களும் அவர்களோடு சென்ற நம் படைத்தலைவர் பழையன் பருதியும் தங்களை காண வந்திருக்கிறார்கள். உடனே அவர்களை வரச் சொல். வேந்தருக்கும் தலைவருக்கும் வணக்கம். தென்கடலில் பயணித்த நம் பாதவர்களும் நானும் இன்று நண்பகலில் 90 கோடிக்கு சற்று தள்ளி கரையேற்றினோம். உடனே உங்களை சந்தித்து விஷயங்களை விளக்கிக் கூற ஓடோடி வந்தோம். பருதி, என்னவாயிற்று? தென்குமரி நாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டதா? மக்கள் நலமாக இருக்கிறார்களா? கபாடபுரத்திற்கு சென்றீர்களா? பாண்டிய நாட்டின் நம்பிக்கையாக விளங்கும் எங்கள் அன்புக்குரிய வேந்தரே, கொற்கையின் தலைவரே, தென்கடலில் நாங்கள் பனிமண்டல் நாடு வரை பயணித்துவிட்டு திரும்புகிறோம். எங்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ஒரு நிலப்பரப்பையும் நாங்கள் காணவில்லை. ஆனால் தென்கடல் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது என்று பாதவர்கள் கணித்து கூறுகிறார்கள். 2 நாட்களாக நாங்கள் தென்குமரி நாட்டை தேடி அலைந்தும் பலன் எதுவும். தளபதி, நீங்கள் கூற வருவது என்ன? தென்குமரியை கடல் கொண்டு விட்டது என்று கூறுகிறீர்களா? ஊடால பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும் ராசா. பனிமண்டல நாட்டுக்கு பக்கத்துல தென்மேக்கா கடல்ல சுழல் இருக்கிறத நாங்க பார்த்தோமுங்க. அப்படி கடல்ல சுழல் வர 2 காரணம்தான் இருக்குங்க. ஒன்று, கடலுக்கு அடியில் இருக்கிற நீரோட்டம் பூமி அதிர்வு வந்தா இப்படி சுழலுங்க. ஆனா இது எப்பவாச்சும் தான் நடக்கும். 2வது காரணம் தாங்க முக்கியம். பொதுவாகவே நம்ம குமரி கடல்ல அடிக்கடி நட்சத்திர கல் விழுங்க. நிறைய வாட்டி மீன் பிடிக்க போறப்ப இப்படி எரிஞ்சிட்டே கல் விழுறத நாங்க பார்த்துருக்கோம். அப்படி ஏதாவது பெரிய கல் விழுந்தா கடல்ல சுழற்சி வருங்க. அது கடல் தண்ணியை பூரா உள்ள இழுத்துட்டு திரும்ப வெளியே தள்ளுமுங்க. அப்படி வெளியே தள்ளுற தண்ணி தான் பனைமரம் மாதிரி பல அடி ஒசரத்துக்கும் எழுந்து ஆழம் குறைவா இருக்கிற நிலங்களை மூழ்கடிக்குங்க. எனக்கு என்னவோ பெரிய எரிகல் ஏதோ விழுந்துதான் இப்படி நிலம் மூழ்கிடுச்சோன்னு தோணுது. அப்படி என்றால் தென்குமரி நாட்டை கடல் கொண்டு விட்டது என்று கூறுகிறீர்களா? எனது மக்கள், அவர்களின் உடைமைகள், கோட்டை தொத்தலங்கள் அனைத்தும் கடலோடு மூழ்கி விட்டதா? பெரியராசா, இதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. ஆனா இதுதான் உண்மையா இருக்க முடியுங்க. அடிக்கடி தென்கடல்ல மீன் பிடிச்சவங்க நாங்க. எங்க உறவுக்காரவங்க தான் குமரி நாட்டு பரதவங்க. எங்க சனத்துக்கு இது நல்லா தெரியுங்க. அவங்க யாருமே தப்பிச்சு இந்த பக்கமா கரை சேரலைங்க. அப்படின்னா அவங்களும் சேர்ந்துதான் கடல்ல மூழ்கி இருக்கணும். ஒருத்தர் கூட அங்கிருந்து வரலங்க. நீங்களும் உங்க கூட வந்தவங்களும் தான் இப்போதைக்கு மிச்சம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. வடிவேலறிந்த வான்பகை பொறாது ஃபருளியாற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பின்னாளில் இளங்கோவடிகள் பாடிய சிலப்பதிகார பாடல் குமரி கண்டத்தின் பெரும் நிலப்பரப்பு கடற்கோளில் அழிந்ததை படம் பிடித்தது இப்படிதானோ?
கபாடபுரத்தில் இருந்த தன்னையும் தமிழ் அறிஞர்கள் 9 பேரையும் தமிழ்ச் சங்கத்து அறிஞர்களும் மக்களும் அவசரமாக வழி அனுப்பியது இதனால் தானோ என்று மனம் குமரி அழுத முடித்திருமாறனை கொற்கை அரசன் மாறன் தேற்றினான். புலவர்களும் ஒருவாறு தேறினார்கள். அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி முடத்திருமாறன் இதயத்தில் எழவே அவன் தீவிரமான யோசனையில் மூழ்கி மண்டபத்தில் முன்னால் இருந்த கடம்ப மரம் ஒன்றின் கீழ் அமர்ந்தான். அவனது இதயத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்தது. தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தேவை சிகரமாக உயர்ந்து நின்றது. தன்னை நிலை பெறச் செய்ய வேண்டும் என்றால் தான் ஒரு புதிய அரசை உருவாக்க வேண்டியது அவசியம் என்ற எண்ணம் முடத்திருமாறன் இதயத்தில் உருவானது. அவனது நீண்ட நேர சிந்தனையை கொற்கை மாறனும் வெள்ளூர் காப்பியனும் கலைத்தனர். வேந்தே, நீங்கள் வலுவான திட்டத்தை வரையறுக்க வேண்டிய தருணம் வந்திருப்பதாக கருதுகிறேன். தாமதமின்றி நீங்கள் கொற்கையின் அரியணையில் அமர்வதன் மூலமாக புதிய தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கும் பணிகளை நாம் விரைவாக தொடங்கலாம். அது நம் புலவர்களுக்கும் பல்வேறு நாட்டின் புலவர்களுக்கும் பெரும் வரமாக அமையும். யுகங்கள் கடந்தும் நம் தமிழ் வருங்கால சந்ததியினரின் நாவுகளில் தாண்டவம் ஆடும். இல்லை மாறரே, நான் ஏற்கனவே சொன்னது போல கபாடபுரத்தின் அதிகாரத்தையும் நீதியையும் நான் என் பதவிக்காக அபகரிப்பது சரியானதாக இருக்காது. அதை என்னால் ஏற்கவும் முடியாது. குமரையும் ஃபக்ருலி ஆறும் வளம் செய்வித்த தென்முதலை போன்றதோடு அழகிய நகரத்தை தமிழின் தலைநகராக ஏற்படுத்தாமல் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிட இயலாது. தமிழுக்காக இடத்தை கண்டறிவதே முதல் பணி. அங்கே அழகிய நகரை நிர்மாணிக்க வேண்டும். அதன் நடுவே தமிழ்ச்சங்கத்திற்கு இடம் தேர்வு செய்ய வேண்டும். அதுவரை தமிழ் ஆய்வுகளை நம் புலவர்களும் நானும் இங்கேயே தொடர விரும்புகிறேன். எனக்கு துணையாக மாலுமிகள் இங்கே இருக்கட்டும். வேந்தே, நீங்கள் கூறுவது போல ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தேவையான இடத்தை தேர்வு செய்வதிலும் அதை கட்டமைப்பதிலும் எங்கள் பங்கும் துணையும் நிச்சயமாக இருக்கும். உங்கள் விருப்பப்படியே நீங்கள் உங்களுக்கான அரசையும் நகரையும் உருவாக்கி அதில் தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்துவது என்பது சாலச்சிறந்த திட்டமே. என்றாலும் அதற்கு காலம் சிறிது எடுக்கும் அல்லவா? அதுவரை நீங்கள் மணலூரின் கண் தங்குவது என்பது... கொற்கை அரசரே, நீங்கள் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கும் என் விருப்பத்திற்கும் தருவீர்கள் என்பதை நான் அறிவேன். உறவின் முறையான நீங்கள் எனக்காக எதையும் விட்டுக் கொடுக்கவும் தயங்காதவர் என்பதை அறிவேன். ஆனால் மணலூரில் தங்குவதும் இங்கிருந்தே எனது தேடலை தொடங்குவதும் தவறானது ஒன்றுமில்லை. இது ஒரு வகை தவம். தவம் குறிக்கோளை அடையாமல் நிறைவடைவது கிடையாது. சுகம் காணும் உடல் தவத்தை சிதைத்துவிடும். எனக்கு சுகத்தை விட தமிழுக்காக தவமே பெரியதும் முக்கியமானதுமாக இருக்கிறது. எனக்கு ஏதாவது தேவை என்றால் உங்களை தவிர வேறு யாரை நான் அணுகப் போகிறேன்? வெள்ளூர் காப்பியனாரே, தமிழுக்கு இலக்கணமாக இருந்த ஒரே பொக்கிஷத்தையும் இழந்து போனோம். இனி தமிழ் ஆய்வை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பது குறித்து நீங்கள் புலவர்களுடன் கூடி விவாதித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். தமிழ் முத்தமிழாக இளமை குன்றாத தோற்றத்துடன் இதுவரை உருவான மொழிகளுக்கும் இனி உருவாகும் மொழிகளுக்கும் தலையாயமானதாக இருக்க வேண்டும். ஆகா ஆகா, என்ன ஒரு ஆச்சரியம்! இழந்து போனேன் என்று எண்ணிய தமிழின் அமுத ஊற்றை என் கண்களில் காட்டி மறுபிறப்பு எடுக்க வைத்து விட்டீர்கள் காப்பியரே. உங்களுக்கு எனது நன்றிகள் கோடி. வேந்தே, என்னிடம் நீங்கள் கொடுத்த பொறுப்பை நான் பாதுகாத்தேன். அது எனது கடமை. இதற்கு நீங்கள் நன்றி சொல்வது தகுமா? வேண்டாம். தமிழின் வளர்ச்சிக்கு உங்கள் தொண்டே போதும். அதுவே சிறந்த கொடையாக இருக்கும். உண்மைதான் புலவரே, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். மாறரே, நாங்கள் தமிழாய்வும் இலக்கியங்களும் படைப்பதற்கான பொருளுதவி. வேந்தே, கஜானாவும் உங்களுடையது, கடிவாளமும் உங்களுடையது. நீங்கள் சொல்வது போலவே எல்லாம் செய்து தருகிறேன். மகிழ்ச்சி கொற்கை மன்னரே. பல்லிளம் கோசர் தலைவர், செல்லூர் தலைவர், கடம்பவன காவலர் சேரனின் இனிய தோழர், மேன்மை மிகு ஆதநெழி மன்னர் அரசவைக்குள் பிரவேசிக்கிறார். அன்புக்குரிய கோசர் நாட்டின் தலைவர்களே, பொதுமக்களே, இன்று நாம் நம் சிறப்பு விருந்தினர் இடையர்குல மாணிக்கம், நம் இனிய நட்பரசர் கோவர்தனனை இந்த அவையில் வரவேற்கிறோம். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவும் அன்பும் தழைத்து ஓங்க வேண்டும் என்பதில் நமக்கிருக்கும் அதே ஆசை நம் கோவர்தனாருக்கும் இருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே அறிந்துள்ளோம். இனிய நண்பரே, கோசர் நாட்டின் காவலனே, கிருதமலை நதிக்கரையிலிருந்து நீங்களும் வேகவதி கரையில் நின்று நானும் மூச்சாய் காக்கும் நிலத்திற்கு போட்டி வந்துவிடும் போல இருக்கிறது. நடுநாட்டாழ்வான் மணலுரையும் கீழடியையும் தெற்கிலிருந்து ஆண்ட முடத்திருமாறனுக்கு தாரை வார்த்து விட்டான். கடற்கோள் தாக்குதலால் கபாடமும் கபளிகரமாகி போக தப்பி பிழைத்து ஏழ்குறும்பனை நாட்டின் கண் தஞ்சம் புகுந்துள்ள பாண்டிய குலத்தவனான முடத்திருமாறன் பெரிய பொக்கிஷ பெட்டியோடு வந்திருக்கிறானாம். அவனிடம் இருக்கும் பொக்கிஷங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் இருக்கும் அரசர்களை எல்லாம்
விலக்கி வாங்கி தனதாக்கிக் கொண்டு விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய போகின்றோம்? கங்கையை தலையில் தாங்கிய தீர்த்தனாகிய சிவபெருமானின் இதழிச்சடை நின்று வழிந்து வந்ததால் வையைக்கு சிவகங்கை என்று பெயர் வைத்தனரே நம் முன்னோர். அது கைவிட்டு போகுமோ? வையையில் சிவபெருமானின் உருவம் தெரியும். அதை பார்ப்போருக்கு வையை ஞானம் தரும் என்பதால் அதை சிவஞான தீர்த்தம் என்று அழைப்போமே, அதன் சிறப்பு என்ன ஆகும்? வையை நதி வாய்க்கால்களில் வேகமாக பொங்கி ஓடுவதால் வேகவதி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தோமே, அதன் பெருமை என்ன ஆகும்? வையையின் நீரை தீர்த்தமாக எடுத்து ஈசனுக்கு அதை அபிஷேகம் செய்கின்றீர்களே, இனி அதன் புனிதம் கெடுமோ? கபாடபுரத்தை இழந்தவன் கொற்கையோடு தன் எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் விரிப்பது நம் மரபை, நம் பெருமையை குலைக்கும் செயல். இதை அனுமதிக்க வேண்டுமோ? கோவர்தனரே, பொறுமை, பொறுமை. நம் மரபையும் பெருமையையும் குலைக்கும் எதையும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை. முடத்திருமாறன் ஒரு வழியில் நமக்கு உறவின் வழி வந்தவனே. ஆனால் அவனது நடவடிக்கை நீங்கள் சொல்வது போல் ஏற்புடையதாக இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுத்து விடுவதே சரியான வழிமுறை. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் காரணமின்றி அவன் எதற்காக மணலூரின் எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறான்? அவனுக்கு நம் பகுதிகளை கைப்பற்றும் எண்ணம் இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டுமல்லவா? மரியாதைக்குரிய மன்னா, இதில் என்ன சந்தேகம் இருக்கின்றதா? அவன் நம் இடங்களை குறிவைத்தே காய்களை நகர்த்துகின்றான். குறிப்பாக கிருதமலை நதிக்கு இப்புறம் உள்ள வேகவதி பகுதியை ஆளும் எண்ணெய் முதலிலும் பின் கிருதமலைக்கு பிறகு உள்ள செல்லூரின் கண்ணும் தான் அவன் பார்வை நின்றுள்ளது என்பதை நான் அறிகின்றேன். மீனாட்சி கோளுற்றி என்னும் மண்ணை கேவலம் ஒரு நாடோடி மன்னனுக்கு விட்டுக் கொடுப்பதா? கொற்கை மாறனுக்கும் நடு நாட்டாழ்வானுக்கும் வேண்டுமானால் புத்தி பேதலித்து போயிருக்கலாம். நமக்கு நம் பாரம்பரியம் முக்கியம் என்பதை நாம் உணர்த்தியே ஆக வேண்டும். நீங்கள் சொல்வது சரிதான் கோவர்தனரே. உங்கள் கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன். முடத்திருமாறனும் கொற்கை மாறனும் கண்டிப்பாக நம்மை எதிர்க்க வரலாம். ஆகவே உங்களை பாதுகாக்கும் பொருட்டு எனது படைகளை உங்கள் எல்லையில் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். இதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். சரிதானே? மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி மன்னரே. உங்களின் புரிதல் என்னை மெய்சிலிர்க்க வைக்கின்றதா? நண்பரே, உங்களை நானன்றி வேறு யார் உணர முடியும்? தளபதியாரே, உடனே நம் படைகளை கோவர்தனாரின் கிழக்கு எல்லைக்கு நகர்த்துங்கள். எனது உத்தரவு வரும் வரை அவை அங்கேயே தங்கட்டும். இது என் உத்தரவு. சபை கலையட்டும். வாருங்கள் நண்பரே, நாம் விருந்துக்கு செல்வோம். வணிகனே, வணிகனே, நல்ல உறக்கமா? யாரது? எங்கிருந்து பேசுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? யாரென்று கேட்டால் சிரிக்கிறாயே. உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு பெரிய சாகசக்காரி என்ற எண்ணமா? வணிகனே, பயம் வேண்டாம். நீ தங்கி இருக்கும் கடம்ப காடு நாளை உலகம் முழுவதும் பேசப்படும் நகரமாக மாறும். நான் இங்கிருந்து ஆட்சி செய்ய இருக்கிறேன். கபாடபுரத்திலிருந்து இந்த கடம்பவனத்தில் வந்து நான் தங்கி இருப்பதாகவும் எனக்கான நகரை இந்த இடத்தில் நிர்மாணிக்குமாறும் மணலூரிலிருந்து என் பெயரால் ஆட்சி செய்யும் மன்னனிடம் சென்று சொல். இந்த இடத்தில் தமிழாக நானும் தேவதையாக மீனாட்சி தேவியும் குடியிருக்க விரும்புகிறோம். உடனே சென்று மன்னனிடம் இதை தெரிவிப்பாயாக. இதை செய்வதால் இந்த நகரின் வரலாற்றில் உன் பெயரும் இடம்பெறும். என்ன? நான் கண்டது கனவா? நிஜமாக நிகழ்ந்தது போன்றே இருக்கிறதே. நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மணலூரில் இருக்கும் மன்னனை சந்தித்து இந்த கனவை விளக்குவதா, அல்லது நம் வழியை பார்த்து கொண்டு செல்வதா? ஓ, குழப்பமாக இருக்கிறதே. மீனாட்சி தேவியின் விருப்பமாகவும் இந்த இடம் இருப்பதாக அல்லவா கனவில் பேசிய பெண் சொன்னாள். அந்த தெய்வீக குரலில் ஒரு வசீகரம் இருந்தது. நிச்சயமாக என் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை அந்த தேவதை மன்னனுக்கு சொல்ல விரும்புகிறாள். அதை கொண்டு சென்று மன்னனிடம் சேர்ப்பதுதான் முறை. அதற்கு மேல் மன்னன் முடிவு எடுக்கட்டும். உடனே மணலூருக்கு செல்வதுதான் உத்தமம். நடுநாட்டாழ்வாரே, தித்திக்கும் சுவை கொண்ட இந்த அழகிய நதி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? இந்த நதியின் கதைதான் என்ன? வேந்தே, இந்த நதியை வேகவதி என்றும் வையை என்றும் நாங்கள் அழைக்கிறோம். சிவனின் அருள் பெற்ற நதி என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. சிவனின் மேருவில் இருந்து வடக்காக செறிந்து பாயும்
இந்த நதி பின் கிழக்கு முகமாக ஓடி வருகிறது. இடையே பல கிளை நதிகளும் இதனுடன் இணைகிறது. பல காடுகளையும் மலைகளையும் தன் ஒப்பற்ற வேகத்தால் கடந்து வரும் இந்த அழகிய நதி காடுகளில் இருக்கும் உயர்ந்த மூலிகைகளையும் பெரிய மரங்களின் மீது தேனீக்கள் கட்டிய தேனடையிலிருந்து நிரம்பி வழியும் தேனையும் முக்கனிகளையும் சுமந்து வருவதால் தான் தித்திப்பாக இருக்கிறது. நாம் நிர்மாணித்துள்ள தற்காலிக நகரான கூடலின் எல்லையில் இருக்கும் கீழடிக்கு சற்று தள்ளி குணக்கடலில் தன் நீண்ட ஓட்டத்தை நிறைவு செய்கிறது. இந்த நதிக்கரையில் பல்வேறு சிற்றரசுகள் இருக்கிறது. வையை பாயும் இடமெல்லாம் வளமானதாகவே இருக்கும். முப்போகமும் விளைச்சல் பெறும் மருதபூமி எங்களுக்கு அமைய இந்த தெய்வீக நதியே காரணம். அடடா, அழகான வரலாற்றை சொன்னீர்கள். இந்த நதியின் சிறப்பை கேட்கும் போது ஆனந்தமாக இருக்கிறது. இறையானரின் விரிசடையில் இருந்து பிறந்த நதி என்ற ஒற்றை தகுதி போதுமே இதை சிவ தீர்த்தமாக நாம் கருத. மிகவும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீர்கள். கூடல் நகரின் காவலரே, எங்கள் பெருமை மிகு மணலூர் வேந்தரே, பணிகிறேன். தங்களை காண வணிகன் ஒருவர் வந்துள்ளார். உங்களை உடனே சந்திக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கிறார். உங்கள் உத்தரவு பெற்று அழைத்து வர எண்ணி ஐயை கோவில் அருகிலேயே நிறுத்தி வைத்துள்ளேன். அப்படி என்றால் நாமும் கோவிலுக்கே செல்லுவோம். புலவர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள். என்ன விஷயம் என்பதை அங்கே வைத்து பேசிக்கொள்ளலாம். ஆமாம் வேந்தே, நீங்கள் சொல்வதே சரி. நாம் கோவிலுக்கு செல்வோம். வணிகரே, சொல்லுங்கள். நீங்கள் என்ன தகவலை வேந்தரிடம் சொல்ல விரும்புகிறீர்கள்? வேந்தர் பெருமானுக்கு எனது வணக்கங்கள். நான் சேர நாட்டுக்கும் தொன்முதுகோடிக்கும் இடையே முத்துக்களை விற்பனை செய்யும் வணிகன். சேர நாட்டிலிருந்து தொன்முதுகோடிக்கு பயணித்துக் கொண்டிருந்தேன். இங்கிருந்து சுமார் 20 கத தூரத்தில் இருக்கும் கடம்பவனத்தில் நேற்றிரவு நான் ஓய்வெடுப்பதற்காக தங்கினேன். காட்டுக்குள்ளிருந்த பழைய நகரொன்றின் சிதறடைந்த கட்டுமானத்தின் அருகே நான் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபொழுது திடீரென்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு பெண் குரலை நான் கேட்டேன். மிகவும் தெய்வீகத்தன்மையுடன் இருந்த அந்த குரல் என்னை உங்களிடம் சென்று அதிமுக்கியமான ஒரு செய்தியை தெரிவிக்குமாறு கூறியது. அதன்படி அந்த கடம்பவனத்தில் நீங்கள் மீண்டும் ஒரு நகரை நிர்மாணிக்க வேண்டுமாம். கபாடபுரத்திலிருந்து வந்த அந்த தேவதை கடம்பவனத்தின் சிதறடைந்த நகரில் தங்கியிருப்பதாய் உங்களிடம் எடுத்துரைக்கவும் கூறியது. என்ன, கபாடபுரத்து தேவதையா? திரையன் மாறரே, வெள்ளூர் காப்பியரே, நான் கேட்பது என்ன? இந்த கனவின் பொருளை உங்களால் உணர முடிகிறதா? உங்களுக்கு விரிவாக விளக்கம் தர விரும்புகிறேன் வேந்தே. இந்த வணிகரின் கனவில் வந்து பேசியது நம் தமிழன்னைதான். கபாடபுரத்து தேவதை என்றால் அவள்தானே. தவிர நம் மணலூர் வாசிகள் பலரும் நீண்ட காலத்துக்கு முன்பே தற்போதுள்ள கடம்பவனத்தில் ஒரு நகர் இருந்ததாகவும் கடற்கோள் ஒன்றால் அந்த நகர் முழுமையாக சேதமடைந்ததாகவும் கூற கேட்டோம். கடற்கோளால் அழிந்த நகரை புனர் நிர்மாணம் செய்வதன் மூலமாக கபாடபுரத்தையும் தென் மதுரையையும் மீண்டும் நம் கண் முன்னே கொண்டு வர தமிழன்னை விரும்புவதாக உணர்கிறேன். தமிழுக்காக நாம் தேடிக்கொண்டிருக்கும் இடத்தை தேவியே காட்டிவிட்டாள். மீனாட்சி தேவியின் அருளும் உள்ளதால் தற்போதுள்ள கடம்பவனமே நம் தமிழ்ச்சங்கம் அமைவதற்கான நகராக மாற இருக்கிறது. தமிழன்னை அங்கேயே தங்கியிருப்பதாகவும் சொல்லி நமக்கு முழு ஆசிரையும் வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறாள். ஆம் அண்ணா, வெள்ளூரார் சொல்வது முற்றிலும் சரியே. தமிழன்னை தான் நமக்கு இந்த இடத்தை சுட்டிக்காட்டியிருப்பதாக நான் முழுமையாக நம்புகிறேன். வணிகரின் துணையைக் கொண்டு நமக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கும் தமிழன்னையின் அருளை போற்றாமல் எப்படி தவிர்க்க முடியும்? தமிழ்த்தாய் இந்த இடத்தை சுட்டிக்காட்டியிருப்பதில் பெரும் மகிழ்ச்சியே. ஆனால் அதில்தான் ஒரு சிக்கல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. என்ன சிக்கல் ஏற்படும் என்று கருதுகின்றீர் நடுநாட்டாழ்வரே? கடம்பவனத்தை நகராக மாற்றுவதில் வரும் சிக்கல் எதுவென உங்களுக்கு தோன்றுகிறது? செலவு பிடிக்கும் என்று யோசனையா, அல்லது காட்டை எப்படி அளிப்பது என்று யோசனையா? நிச்சயமாக அந்த சிந்தனை எதுவும் இல்லை கொற்கை அரசரே. நான் கவலை கொள்வது கோவர்தனன் குறித்துத்தான். முரளன் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு துணை நிற்கும் ஆதன் எழிலி சொன்னால் புரிந்து கொள்வான். என்றாலும் கோவர்தனன் அவனோடு இருக்கும் போது கோவர்தனன் சொல்வதை மீறி அவன் செயல்பட மாட்டான். கடம்பவனமும் அந்த பழைய நகரமும் தற்போது கோவர்தனன் எல்லைக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வதும் சரிதான். சில ஆண்டுகளுக்கு முன்தான் நாம் அந்த பகுதியை கோவர்தனன் எல்லைக்குள் வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்தோம். இப்போது கேட்டால் அவன் எப்படி எதிர்வினையாற்றுவான் என்று தெரியவில்லை. நாம் சொல்லும் உண்மையை கூட குதர்க்கமாக எடுக்கும் தன்மை கொண்டவன் கோவர்தனன். அரசியலார் பேசும் பொழுது இடர்படுவது தவறென்று அறிவேன்.
என்றாலும் இந்த அரிய காரியத்தில் என்னையும் ஒரு துருப்புச் சீட்டாக தமிழெண்ணை பயன்படுத்தி இருப்பதனால் நான் ஒரு யோசனை. வணிகரே, இதென்ன தயக்கம்? தாராளமாக உங்கள் யோசனையை சொல்லுங்கள். உங்கள் யோசனை இங்கே ஒருவேளை பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆமாம், வேந்தர் சொல்வதும் சரியே. நீங்கள் உங்கள் யோசனையை முன்வைக்கலாம். அரும்பெரும் அரசியல் அறிவு கொண்ட கோமான்களே, இந்த கனவையும் இந்த கனவின் மூலமாக செய்தியையும் தமிழெண்ணை உங்களுக்கு கொடுக்க என்னைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாள். அவள் கூறிய தகவலை முதலில் அறிந்தது நானே. அந்த வகையில் நானே இந்த கனவை கோசர் தலைவர் ஆதன் எழிலி மற்றும் இடையர் தலைவர் கோவர்தனன் ஆகியோரிடம் நேரில் சென்று கூறினால் என்ன? அவர்களிடம் தமிழெண்ணை கடம்பவனத்தை கோரும் தகவலை தெரிவித்து அதை நமக்கு கொடுக்குமாறு கேட்கலாம். அதற்கு விலை நிர்ணயித்தாலும் பரவாயில்லை. அதை விலை கொடுத்து வாங்கி தமிழெண்ணைக்காக நான் தருகிறேன். அருமையான யோசனை வணிகரே, இது சரியானது கூட. நாம் சென்று நேரில் பேசி புரிய வைப்பதற்கு பதிலாக வணிகரே சென்று விஷயத்தை கூறுவது அவர்களுக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் அல்லவா? இந்த திட்டம் நல்லது. இதை நானும் ஆதரிக்கிறேன். நாம் செல்வதை விட வணிகர் செல்வது முற்றிலும் பொருத்தமானதுதான். நல்லது வணிகரே, நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு கோவர்தனனை காணச் செல்லலாம். பழையன் பருதி இவர் ஓய்வெடுக்கவும் மீண்டும் கோவர்தனனை காணச் செல்லவும் தேவையான அனைத்தையும் செய்து கொடுங்கள். இறையானரின் அருளால் எல்லாம் நலமாகவே அமையட்டும். அதற்குள் ஓய்மான் நாட்டுக்கும் ஒரு தூது அனுப்புவது அவசியம். அதை திரையன் மாறன் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். யாரப்பா நீ? இந்த பகுதிக்கு புதியவனாக தெரிகிறாயே. நான் தொன்முதுகோடி வணிகன். உங்கள் தலைவரை காண வேண்டும். அடடா, நீ தொன்முதுகோடி வணிகனா? என்ன வகையான பொருட்களை விற்பனை செய்கிறாய்? முத்தும் சங்கு அணிகள் விற்பதும் எனது தொழில். எல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் தலைவர் இங்கில்லையே. கோசர் தலைவர் ஆதனேளிலை சந்திக்க செல்லூருக்கு அல்லவா சென்றிருக்கிறார். வருவதற்கு எப்படியும் 2-3 நாட்கள் ஆகலாம் என்று நினைக்கிறேன். ஓ, அப்படியா? சரி, இங்கிருந்து செல்லூருக்கு செல்ல எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன, தோணியில் சென்றால் 6 நாள் ஆகும். கடம்பக்காட்டு வழியாக சென்றால் இன்னும் கூட சில நாளிகைகள் அதிகமாகும். நல்லது, நான் எனது பொதிவண்டியிலேயே பயணித்துக் கொள்கிறேன். தொன்முதுகோடி வணிகனே, வரவேண்டும் வரவேண்டும். என்ன பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாய்? கோசர் தலைவரே, இடையர் தலைவரே, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் தொன்முதுகோடியின் சிறப்பம்சமான கருப்பு முத்துக்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். அடடே, கருப்பு முத்துக்களா? ஆச்சரியமாக இருக்கிறதே. மஞ்சள், வெள்ளை என்றுதான் முத்துக்களின் வண்ணங்களை நான் கேள்விப்பட்டுள்ளேன். நீ சொல்லும் கருப்பு முத்துக்களை பற்றி முதல் முறையாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். நல்லது, எங்கே காட்டு பார்க்கலாம். கொஞ்சம் இருங்கள் மன்னரே. இந்த வணிகரை பார்த்தால் முத்து விற்க வந்தவரை போல தெரியவில்லை. வேறு ஏதோ காரணம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அடடா, என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு கணிப்பு! இடையர் தலைவர் என்றால் சாதாரணமா? சரியாகவே சொன்னீர்கள் இடையர் தலைவரே. கருப்பு முத்துக்களை விற்பது எனது தொழில், அதில் மாற்றமில்லை. ஆனால் அதே நேரத்தில் நேற்று நான் கடம்பவனத்தில் வைத்து கண்ட ஒரு கனவை குறித்து உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதும் எனது பயணத்தின் நோக்கம். நினைத்தேன், நீ இருமுனை கத்து என்ற. முதலில் நீ வந்த 2வது காரணத்தை சொல். அதன் பிறகு ஒருவேளை நீ உயிரோடு இருந்தால் முத்து வணிகத்தை பிறகு தொடரலாம். இடையர் தலைவரே, என்னை மன்னிக்கவும். உயிருக்கு பயந்தவன் வணிகனாக இருப்பதில்லை. தவிர நான் செய்தி ஒன்றையே உங்களுக்கு சொல்ல வந்தேன். நான் குற்றம் ஒன்றும் இழைக்கவில்லை, மரண தண்டனை பெற. நீ தொன்முதுகோடி வணிகன் அல்லவா? உனக்கு அச்சம் இருக்க வாய்ப்பில்லைதான். வந்த விஷயத்தை முதலில் கூற. 2 தினங்களுக்கு முன் சேர நாட்டிலிருந்து தென்முதுகோடிக்கு திரும்பும் வழியில் கடம்பவனத்தில் பழைய நகரின் இடிபாடுகள் அருகில் இரவை கழிக்க ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு பெண்ணின் குரல் மட்டும் தெளிவாக கேட்டது. ஒரு தேவதையின் குரலாக, அது இனிமையான கானமாக எனக்குள் அது எதிரொலித்தது. கனவில் பேசிய பெண் கபாடபுரத்திலிருந்து வந்து கடம்பவன இடிபாடுகள் நகரத்தில் தங்கியிருப்பதாகவும், மணலூரை ஆளும் மன்னனிடம் சென்று தனக்கு இங்கே ஒரு நகரை அமைக்குமாறு கூறவும் என்னை கேட்டுக்கொண்டாள். அதோடு புதிய தலைமுறை அமைவிருக்கும் நகரை குறித்து பல ஆண்டுகளுக்கு பேசும் என்றும் கூறினாள். அவள் தமிழெண்ணை. தமிழே தான் வாழ நகர் கேட்டு நின்றாள். நான் என்னவென்று புரிந்து கொள்ளும் முன் என் கனவு கலைந்தது.
அந்த பெண் கூறிய வார்த்தைகளில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், இந்த திட்டத்தில் மீனாட்சி தேவிக்கும் விருப்பம் இருப்பதாகவும் கூறியது எனக்கு பெரும் வியப்பை தந்தது. கனவில் நான் கண்ட கேட்ட விஷயங்களை உங்களிடம் கூறிட எண்ணியே உங்கள் நகருக்கு சென்றேன். நீங்கள் கோசர் நாட்டில் இருப்பதாக அறிந்து உங்களிடம் இதை சொல்ல ஓடோடி வந்தேன். வணிகனே, என்ன பிதற்றுகிறாய்? கடம்ப நாட்டில் உறங்கினானாம், கனவு கண்டானாம், புதிய நகரை அமைக்க பெண் ஒருத்தி கூறினானாம், அதை கூற இங்கே வந்தானாம். இந்த சூதாட்டத்தை நடத்துவது மணலூரில் ஆட்சி செய்யும் அந்த முடத்திருமாறன் தான் என்று நாடு பிடிக்கும் அவன் ஆசையை நிறைவேற்ற தமிழை துணைக்கு அழைக்கிறானா அவன்? தமிழ் பெயரை கூறியதும் கேட்டு வியந்து உடனே கடம்பவனத்தை அவனிடம் ஒப்படைத்து விடுவோமா? செல், உன் அரசனிடம் சென்று கூற, இந்த கனவு காட்சிகளுக்கு மயங்குபவன் இல்லை இந்த கோவர்தன் என்ற ஆதன் எழலி இதை மதிக்கவே தயாராக இல்லை. உன்னை வைத்து மணலூர் நாடோடி இப்படி ஒரு மாயுவிடம் புனைகிறானா? மன்னிக்க வேண்டும் இடையர்குல தலைவரே, நான் பிதற்றவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு பொய் சொல்வதால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. தவிர மணலூர் அரசருக்கு உங்கள் நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. கடம்பவனத்தில் இருக்கும் குறிப்பிட்ட பகுதியை உங்கள் அனுமதியோடு பெறவே விரும்புகிறார். தமிழை ஆய்வு செய்து புதிய இலக்கங்களை படைத்து இந்த உரையிற்கு அளிக்க வேண்டும் என்பதும், புலவர்களை ஒருங்கிணைத்து புதிய தமிழ்ச்சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் தான் இதன் பின்னணியில் இருக்கும் உண்மை. அவர் நாட்டை விரிவாக்க வேண்டும் என்று துளியும் நினைக்கவே இல்லை. போதும் நிறுத்து வணிகனே. உன் அரசனின் தமிழ் பற்று என்ன என்பதை நான் அறிவேன். நரியாக பிறக்க வேண்டியவன் தவறி மனிதனாக பிறந்து விட்டான். அவன் பற்றிய வீர பிரதாபங்களை எல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, நேரமும் இல்லை. கடம்பவனத்தில் இருந்து கையளவு இடம் கூட தர முடியாத எங்கள் இடையர்களின் மேய்ச்சல் பகுதி அதை விட்டு கொடுக்கவே முடியாத உன் அரசனை வேறு எங்காவது சென்று சங்கம் அமைக்கச் சொல். கனவு உறவு என்றெல்லாம் மீண்டும் ஒருமுறை நீ வந்தாய் என்றாள். நண்பா, கொஞ்சம் பொறுங்கள், அவசரம் வேண்டாம். வணிகரே, காலம் காலமாக எங்கள் வம்சத்தினர் வாழ்ந்து வரும் நிலத்தை, எங்கள் கால்நடைகளின் மேய்ச்சல் பகுதியை உங்களுக்கு எப்படி தர முடியும்? கோவர்தன் கோபத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை. அதே நேரம் தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற உங்கள் அரசரின் விருப்பத்தை நாங்கள் குறை கூறவும் இல்லை. இந்த பகுதியில்தான் நகரமைக்க வேண்டும் என்பதும் சங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதும் போலியான காரணமாகவே படுகிறது. வளம் நிறைந்த இடத்தை கைப்பற்றுவதும் அங்கே பிரம்மாண்டமாக கோட்டையும் அரண்மனையும் கட்டுவதும் தான் உங்கள் அரசரின் நோக்கமாக இருக்கக்கூடும். அதற்காக உன்னை பகடைக்காயாக அவன் பயன்படுத்தி இருப்பதாகவே சந்தேகிக்கிறேன். நாடோடி மன்னனுக்கு ஏன் நிலங்களை அபகரித்து நாடாக்கும் ஆசை? மதிப்பிற்குரிய தலைவர்களே, நீங்கள் இருவரும் சிறந்த அறிவை உடையவர்கள், வீரத்தில் சீறி வரும் சிங்கத்தை ஒத்தவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், மக்களுக்காக வாழும் உத்தமர்கள். இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் உண்மையை உணர்வதிலும் தீர விசாரித்து தெளிவை உருவாக்குவதிலும் தவறிவிடுகின்றீர்கள். மணலூர் மன்னர் உங்கள் எதிரி அல்ல நண்பரே. அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை அவரது எந்த ஒரு நடவடிக்கையும் உங்களுக்கு எட்டிக்காயாக கசக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு விளக்க வைக்க முடியும் என்று நம்பி வந்தேன். கனவு கண்டவன் என்ற முறையில் அதை விளக்கவும் விவரிக்கவும் நானே சரியானவன் என்ற எனது அதிதீவிர நம்பிக்கை இப்பொழுது எனக்கு முழுமையாக குறைந்து விட்டது. அடே வணிகா, நிறுத்து உன் பிரசங்கத்தை. இப்படியே ஓடிவிட, இல்லை என்றால் எல்லை தாண்ட மாட்டாய். உன் அரசனிடம் சென்று செய்தி சொல். கடம்பவனத்தில் ஒரு பிடி மண் கூட தர முடியாது. எங்களை மீறி இந்த மண்ணை ஆக்கிரமிக்க இயலும் என்றால் உன் அரசனை வந்து போரிட சொல். வேலைக்கு பின்னால் இருந்து குறைப்பதை விட நேரில் வந்து சண்டையிட்டு வெற்றி காணச் சொல் அவனை. வெளியேற. உங்கள் இருவரின் அன்பான உபசரிப்புக்காக நன்றி. நான் இங்கு நடந்தது அனைத்தையும் மணலூர் மன்னரிடம் தெரிவித்து விடுகிறேன். உங்கள் அனுமதியோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். என்ன ஆணவம் உனக்கு? நண்பா, பொறுமை. நாம் சொல்ல வேண்டியதை விளக்கமாகவே சொல்லிவிட்டோம். இனி வருவதை பார்த்துக் கொள்ளலாம். அமைதியாக இருங்கள். வருக வருக. மணலூரின் மன்னர் முடத்திருமாறனை ஓய்மான் நாட்டின் தலைநகருக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தங்கள் வரவு நல்வரவாகுக. ஓய்மான் நாட்டு மன்னரை சந்திப்பதில்
நானும் என் அரசியல் அலுவலர்களும் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வருத்தமும் வேதனையும் கொள்கிறேன் திருமாறரே. கடற்கோள் கொண்ட கபாடபுரத்திற்காக கடின இதயத்துடன் கவலையும் ஆற்றாமையையும் கொள்கிறேன். என்றாலும் ஈசனின் அருள் உங்களோடு தங்கி உங்களை நலமாகவும் பத்திரமாகவும் கரை சேர்த்திருக்கிறது என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் கொள்கிறேன். நீங்கள் மணலூரில் வந்து தங்கி ஆட்சி தொடங்கியதை குறித்து அறிந்தேன். நேரில் வர இயலவில்லை, என்னை பொறுத்தருள வேண்டும். கபாடபுரத்தின் காயம் இன்னும் இதயத்தில் ஆறாமல் இருப்பது என்னவோ உண்மைதான் மன்னரே. என்றாலும் ஈசனிட்ட கட்டளை இன்னமும் பாக்கியிருப்பதால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பலவாறு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போதும் தங்களிடம் ஒரு உதவி கேட்டே வந்துள்ளேன். என் பொருட்டு இதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். உதவி என்று கேட்பதெல்லாம் பெரிய வார்த்தை. நீங்கள் என்னிடம் உரிமையாகவே கேட்கலாம். உங்களுக்கு உதவுவது என்னுடைய பாக்கியம். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, இல்லை மண்தான் வேண்டுமா? அருமை நண்பர் நீங்கள். நீங்கள் கேட்டால் நான் எதையும் மறுக்க மாட்டேன். உங்கள் அன்புக்கு தலை வணங்குகிறேன் மன்னரே. எம் முன்னோர் குமரிவள நாட்டில் தென் மதுரையில் முதல் தமிழ்ச்சங்கத்தையும் கபாடபுரத்தில் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தையும் தோற்றுவித்து அதன் புரவலர்களாக இருந்து தமிழ் பணியாற்றியது பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இரு சங்கங்களிலும் இருந்த தமிழ் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் மருத்துவ வானியல் வல்லுநர்களும் படைத்த பல்வேறு பொக்கிஷங்கள் கடற்கோளால் அழிந்து போனது துரதிருஷ்டம் என்று கூறுவதா அல்லது விதி என்று ஏற்பதா என்று தெரியாத நிலையில் தமிழுக்காக தொல்காப்பியர் வகுத்திருந்த இலக்கண நூலை மட்டுமே என்னால் காப்பாற்றி கரை சேர்க்க முடிந்தது. அந்த இலக்கண நூலை கொண்டு இடைச்சங்கத்தில் இருந்த 8 புலவர்களும் தமிழ் ஆய்வை தொடங்கியுள்ளார்கள். தமிழ் இலக்கியங்களை உருவாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு அவர்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறார்கள். எனது வேண்டுகோள் உங்களிடம் ஒன்றுதான். தமிழ்ச்சங்கத்தில் அமரும் 8 புலவர்களுடனும் மேலும் பல புலவர்கள் தமிழ் ஆய்வை மேற்கொள்ள அங்கே வர வேண்டும் என்று பேராவல் கொண்டுள்ளேன். தங்கள் நாட்டிலும் தங்கள் நண்பர்கள் நாடுகளிலும் இருக்கும் தமிழ் புலவர்களை நம் தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து தமிழ் பணியாற்ற நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தமிழை, தமிழ் இலக்கணத்தை, தமிழ் இலக்கியங்களை நமது அடுத்த தலைமுறை தொடர்ந்து பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பது எனது ஆவல். ஆகா ஆகா, அருமையான கோரிக்கை. இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு வழங்கியதில் உள்ளபடியே நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். ஒரு தேசத்தில் இருக்கும் தமிழ் அறிஞர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு தமிழ் இலக்கணத்தை ஆய்வு செய்து புதிய இலக்கியங்கள் படைக்க நீங்கள் தரும் வாய்ப்பு என்பது எத்தகைய பெரும் நற்காரியம்! அதை ஊக்குவிக்கவும் வளர்த்தெடுக்கவும் ஆதரவளிப்பதும் என்னை போன்ற அரசர்களுக்கு பெரும் பாகியமாயிற்றே. முடத்திருமாறரே, எங்களுக்கு நீங்கள் பெரும் பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததில் எல்லையில்லா மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்கள் தமிழ் சங்கத்திற்கு புலவர்களை அனுப்புவது மட்டுமல்லாமல் சங்கத்தின் வளர்ச்சிக்கான நிதி தேவைகளில் எங்கள் பங்களிப்பையும் தர விரும்புகிறோம். நீங்கள் உள்ளம் திறந்து இந்த பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாக்கியம் பெற்றவன் நானேன் நல்லியின் கோடாரே. இந்த அன்புக்கும் தமிழுக்காக நீங்கள் தரும் ஆதரவுக்கும் பாண்டிய தேசம் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும். திருமாறரே, நல்ல காரியங்களை முன்னெடுத்து செல்லும் போது சில தடைகள் வருவதும் நன்மை செய்ய முன் வருபவர்களை புரிந்து கொள்ளாமல் போகும் மனப்போக்கும் கண்டிப்பாக எழும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் பயணத்திற்கு ஓய்மான் நாடு என்றுமே துணை நிற்கும். உங்கள் கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் அரசரே. நலம் பயக்கும் நல்ல செயல்கள் நிறைவேற்ற நாம் செல்லும் பாதையில் கல்லும் முள்ளும் விஷப்பாம்புகளும் இருப்பது சகஜம். அதற்காக நாம் முன்னேறாமல் இருப்பது நம் இலக்கை அடைவதற்கு தடையாக இருக்கும். உத்வேகம் கொண்டு முன்னேறி செல்வதே உத்தமம். கொற்கை அரசரே, நாம் ஆதரவு கேட்டு வந்துள்ளோம். அரசியலும் அதன் பின்னால் இருக்கும் வலிகளும் இங்கே பேச வேண்டாமே. திருமாறரே, கொற்கை மாறன் சொல்வது குறித்தும் கடம்பவனம் பற்றிய சர்ச்சை குறித்தும் நான் அறிவேன். எயிர்பட்டணத்தின் வருவாயை உருவாக்குவதும் எம் நகரத்தின் பெருமையை உலகத்து நாடுகளுக்கு எல்லாம் கொண்டு செல்வதும் வணிகர்கள்தான். கோசர்கள் தலைவன் ஆதன் எழிலி அவையில் 2 தினங்களுக்கு முன் நிகழ்ந்த சம்பவத்தை குறித்தும் அதில் 90 கோடி வணிகனை கோவர்தனன் அவமதித்த விஷயங்களையும் அங்கிருந்து இன்று காலை எயிர்பட்டினம் வந்த வணிகர் ஒருவர் மூலமாக அறிந்தேன். இது அரசியல் என்பதை தாண்டி புரிதல் சம்பந்தமான பிரச்சனை. கோவர்தனன் இயல்பாக நல்லவன்தான் என்றாலும் அவன் கற்பனை செய்வதை மட்டுமே சரியென்று வாதிடும் போக்குடையவன். ஆய்ந்தறியும் குணம் சற்றும் அவனிடமில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக அவனை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆதன் எழிலியின் நட்பும் ஆதரவும்
அவனுக்கு கிடைத்த பிறகு இந்த குணங்கள் இன்னமும் அதிகரித்துள்ளது என்பதே உண்மை. நல்லியங்கோடாரே, எனக்கு நாடு பிடிக்கும் ஆசை கிடையாது. பரந்த நிலப்பரப்பை 7 பெரும் மண்டலங்கள் கொண்டு 49 சிற்றரசர்கள் துணையோடு ஆண்டவன் என்பதால் எனக்கு தேச விஸ்தரிப்பு பற்றியோ நிலங்களை கைப்பற்றுவது பற்றியோ எவ்விதமான ஆசையும் ஏற்பட்டதில்லை. மணலூரில் ஆட்சியில் அமர்ந்தது கூட தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கவும் அதற்கான நிதி ஆதாரங்களை ஏற்படுத்தவும் அண்டை நாட்டு அரசர்களுடன் அரசியல் ரீதியாக நட்பை உருவாக்கி தமிழ்ச்சங்கத்திற்கு ஆதரவை பெறுவதற்கும் மட்டுமே. ஆனால் தொன்முதுகுடி வணிகன் கண்ட கனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவலும் தமிழ்ச்சங்கம் குறித்ததாக இருந்த காரணத்தால் தான் கடம்பவன காட்டில் இருக்கும் சிதிலமடைந்த நகர் அமைந்த பகுதியை மட்டும் தருமாறு கோரிக்கை வைத்தேன். ஆனால் அதை கோவர்த்தனன் ஏற்கவில்லை என்ற கவலை எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரம் மணலூருக்கு மேற்கு மற்றும் வடமேற்கு எல்லைகளின் ஓரத்தில் ஆதன் எழிலி படைகளும் கோவர்தனின் படைகளும் முகாமிட்டும் இருக்கிறது. நல்லியங்கோடாரே, தமிழ்ச்சங்கம் அமைப்பதற்கு இடம் கோரியதற்காகவா படை குவிப்பு? நான் சண்டையிட்டு வென்று கொள்கிறேன் என்று எங்குமே சொல்லவில்லையே. பிறகு ஏன் கோவர்தனனும் ஆதன் எழிலியும் என்னை பகைவனாக கருதி படை குவிக்கிறார்கள்? திருமாறரே, நீங்கள் அவர்கள் இடத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாகவும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் படைகளை நிறுத்துவதாக அவர்கள் கூறக்கூடும். இதை நீங்கள் பெரிதாக எண்ணி வருந்த வேண்டாம். அப்படியொரு வகையில் அவர்கள் போரை விரும்பினால் போரிடலாம். அதை தவிர்க்க வேண்டும் என்பதே தற்போதைய நிலை. நீங்கள் உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். ஓய்மான் நாட்டின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தரும் ஆதரவு என்றுமே மாறாது. ஓய்மான் நாட்டு மன்னரே, உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். சங்கம் அமைத்து தமிழ் வளர்க்க வேண்டும் என்பதே இலக்கு. போரும் கைப்பற்றுதல் செய்வதும் எங்கள் இலக்கே கிடையாது. ஆக்கப்பூர்வமாக செயல்பட விரும்புகிறோம். அதில் உறுதியாகவும் இருப்போம். கைமீறி நிகழ்வுகள் சென்றாலே ஒழிய நாங்கள் வாழேந்தும் வாய்ப்பு குறைவு. இதை நானும் அறிவேன். நம் நட்பு தொடரும். நான் இன்றே நாடு முழுவதும் இருக்கும் புலவர்களுக்கு மணலூர் சங்கத்தை பற்றி அறிவிப்பு செய்ய ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் சில நாட்கள் எங்கள் விருந்தினராக இங்கே தங்கினால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நல்லியங்கோடாரே, உங்கள் அன்புக்கு நன்றி. நான் மீண்டும் ஒருமுறை ஏயிற்பட்டினம் வந்து சில காலம் தங்குகிறேன். இப்போதைக்கு நான் இங்கே தங்கினால் பணிகள் முடங்கிவிடும். தமிழ்ச்சங்க தொடக்க விழா நிறைவடைந்த பின் கண்டிப்பாக நான் மீண்டும் ஏயிற்பட்டினம் வருகிறேன். தற்போது நாங்கள் விடைபெற நீங்கள் சம்மதிக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரிதான். தமிழ்ச்சங்க பணிகள் முதலில் முடியட்டும். நீங்கள் அதன் பின் இங்கே கண்டிப்பாக வர வேண்டும். நாங்கள் உங்கள் வரவுக்காக காத்திருப்போம். வேந்தே, நாம் சேர மன்னனை சந்தித்து பேசுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சேரமான் கோசர் தலைவன் ஆதன் எழிலியின் நண்பன். நம் கோரிக்கையை அவன் ஏற்பானா? கொற்கை தலைவரே, சேரனை காணச் செல்வது தமிழ்ச்சங்கத்தின் வளர்ச்சிக்கான பாதை. திரையன்மாறன் எப்படி நம்மோடு இணைந்து செயல்படுகிறாரோ, ஓய்மான் நல்லியன்கோடான் ஆதரவு எப்படி நமக்கு கிடைக்கிறதோ, அதே போன்றதொரு ஆதரவு கரம் வேண்டிய பயணம் இது. தமிழை வளர்க்கும் நம் முயற்சியின் முதல் படி. நாம் ஆதன் எழிலி பற்றியோ கோவர்தனன் பற்றியோ புகார் கூற குடநாட்டுக்கு செல்லவில்லை. அது தேவையும் இல்லாதது. கடம்பக்காடுகளில் இருக்கும் பழைய நகரை பெறுவதில் இருக்கும் சிக்கல் நீண்ட நாட்களாகவே நம்மை தொடர்கிறது. தெற்கே குமரி முதல் வடக்கே வேங்கடம் வரையான பரந்த நிலப்பரப்பில் இருக்கும் புலவர்கள் ஒவ்வொருவராக மணலூருக்கு வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ்விடங்களை ஏற்படுத்துவது, வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பது என்று பல்வேறு ஏற்பாடுகளை நாம் செய்து இருந்தாலும் மணலூர் முதல் கீழடி வரையிலான இடம் அதற்கு போதுமானதாக இருக்கும் என்று தெரியவில்லை. உங்கள் அறிவுரைப்படியே சிறு சிறு குடியிருப்புகளை நாம் அமைத்து இருந்தாலும் அவர்கள் சங்கத்தின் பணிகளுக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய தேவை எழுகிறது. இதற்கெல்லாம் தீர்வு கடம்பவன காடு மட்டுமே. நாம் ஏன் கடம்பவனத்தை போரிட்டு கைப்பற்றி? நடுநாட்டாழ்வாரே, போர் நம் எண்ணம் அல்ல. கூடுமானவரை நாம் அதை தவிர்ப்பதே நலம். கோவர்தனனுக்கும் ஆதனுக்கும் நம் நோக்கத்தை புரிய வைப்பது மட்டுமே நம் எண்ணம். அது நிறைவேறினால் இடம் தானாக கிடைக்கும். நகரும் சங்கமும் அங்கே ஒருங்கே அமையும். போரை பற்றிய எண்ணத்தை நாம் தவிர்ப்போம். வேந்தே, அதோ குடநாட்டு அரண்மனை தெரிகிறது. நாம் பயணத்தின் இறுதி இலக்கை நெருங்கிவிட்டோம் என்று கருதுகிறேன். வருக வருக. மணலூரிலிருந்து மன்னர் வந்திருக்கிறார் என்று காவலன் வந்து சொன்னதும் எனக்கு வியப்பு வானை தொட்டு நின்றது. மணலூரின் மன்னன் எவ்விதமான ஆடம்பரமும் இன்றி வெகு சாதாரணமாக என்னைக்கான இத்தனை தூரம் பயன்பட்டு வந்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன்.
எதுவாக இருந்தாலும் சரி, முதலில் நீங்கள் அமருங்கள். களைப்பு தீர உணவருந்தி பின் பேசிக்கொள்ளலாம். சேர மன்னர் தவறாக எண்ண வேண்டாம். நாங்கள் களைப்பை விட கடமையை முதலில் நிறைவேற்ற விரும்புகிறோம். உறவு நாடி வந்திருக்கிறோம். அதில் உடன்பாடு ஏற்படாமல் விருந்தருந்துவது மரபாக அமையாது. நல்லது, அப்படியே ஆகட்டும். நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள், கேட்போம். சேர மன்னவரே, எம் மூதாதையர் தென்குமரி நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இருவேறு தமிழ்ச் சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்த்ததோடு பல்வேறு ஆய்வுகளை உள்ளடக்கிய மருத்துவ, வானியல், பூகோள நூல்களையும் உருவாக்கி பாதுகாத்து வந்தனர். அகத்தியர், தொல்காப்பியர், கருங்கோழி, மோசியார் உட்பட வடநாட்டு புலவர்களும் ஆய்வாளர்களும் கூட தென்மதுரையிலும் கபாடபுரத்திலும் அமைந்திருந்த சங்கங்களில் உறுப்பினர்களாக இருந்துள்ளார்கள். இடைச்சங்கம் சில தினங்களுக்கு முன் கடற்கோளில் அழைத்த நிலையில் தமிழ் இலக்கண நூலோடும் இடைச்சங்க புலவர்கள் சிலருடனும் நான் தொன்முதுகுடிக்கு வந்து சேர்ந்தேன். இரு சங்கங்களிலும் இயற்றப்பட்ட பல்வேறு நூல்களும் ஆய்வுக் கட்டுரைகளும் கடற்கோளால் கொள்ளை போனது. தொன்முதுகுடிக்கு வந்த பிறகு மீண்டும் தமிழ்ச்சங்கத்தை அமைத்து தமிழை, அதன் அமுதை நாளைய தலைமுறைக்கும் கொடுக்கும் விதமாக புதிய இலக்கிய நூல்களை படைக்க வேண்டும் என்று எண்ணினேன். தொல்காப்பியர் தொகுத்தளித்த இலக்கண நூலும் அகத்தியத்தின் மூல நூலும் கொண்டு புலவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய இலக்கியங்களை படைக்க முயன்று வருகிறார்கள். மணலூரின் கண் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கும் சிறிய அமைப்பில் இந்த சங்கம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தை வளர்த்தெடுக்க உங்கள் ஆதரவு தேவை. சேர நாட்டில் இருக்கும் புலவர்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கும் சங்கத்திற்கு அனுப்பி நல்ல படைப்புகள் உருவாக உங்கள் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இது தமிழின் அழைப்பு. புதிய இலக்கியங்கள் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தின் எதிர்பார்ப்பு. குடநாட்டு கோமகனுக்கு எங்கள் கோரிக்கையில் விருப்பமில்லையோ? சேர மன்னரே, நாங்கள் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டோமா? அமைதியாக நீங்கள் இருப்பது எங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. முடத்திருமாறரே, நீங்கள் மெய்யாகவே தமிழ் சங்கத்திற்கு புலவர்களை அழைப்பதற்கும் சங்கத்தை வளர்க்கும் நிகழ்வுக்காக மட்டுமே குடநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு வேறேதேனும் கோரிக்கை? மன்னா, தமிழை வளர்க்க உங்கள் ஒத்துழைப்பை கேட்டே இங்கு வந்தேன். செல்வமோ செயலோ என்னாலும் என் அரசின் தூண்களாக விளங்கும் இவர்கள் தரும் அன்பாலும் ஆதரவாலும் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ள இயலும். கொற்கையும் தொன்முதுகுடியும் எண்ணற்ற முத்துகளை வழங்கி எங்கள் செல்வ நிலை தளராத வகையில் பார்த்துக்கொள்ள பொருளுதவி நாடி நிச்சயமாக நான் வரவில்லை. இல்லை இல்லை, நான் செல்வம் தேடி வந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் இந்த வினாவை எழுப்பவில்லை. சமீப காலமாக மணலூர் எல்லையிலிருந்தும் கடம்பவன காடுகளுக்குள் இருந்தும் வரும் தகவல்கள் நீங்கள் கூறியதற்கு எதிராக முழுவதும் முரண்பட்டு இருப்பதை எண்ணி உண்மையில் வியக்கிறேன். முடத்திருமாறன் மண்ணாசை கொண்டு அருகிலிருக்கும் வேளிர்குடிகளை நசுக்கி அழிக்க முனைவதாகவும் வணிகர்களை அனுப்பி கனவு என்ற பெயரில் பொய்யுரைகளை சொல்வதாகவும் அல்லவோ செய்தி வந்தன. நீங்களோ படையின்றி பரிவாரம் இன்றி பரியேறி வந்து நின்று தமிழ் வளர்க்க வேண்டும், புலவர்களை அனுப்பி ஆதரவு தருக என்கிறீர்கள். உண்மையில் முடத்திருமாறனாரே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். கோசார் தலைவன் ஆதன் எழிலி மற்றும் இடையர் தலைவன் கோவர்தனன் வார்த்தைகளை நம்பி மணலூரை தாக்க கருவூரிலிருந்து படையினை ஒன்றை நான் அனுப்பியிருக்கிறேன். அநேகமாக இந்நேரம் எனது படையணி கடம்பவனத்தின் தெற்கு பகுதியில் வையை நதியை ஒற்றி சென்று கொண்டிருக்கும். எங்கோ தவறு நிகழ்ந்துள்ளது. தவறான தகவலை என் நண்பர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னை மன்னியுங்கள். முதலில் நான் படையை தடுக்க வேண்டும். அதன் ஆணையை முதலில் செயல்படுத்திவிட்டு உங்கள் கோரிக்கைக்கு பதில் தருகிறேன். வீரனே, உடனே நம் சேனாதிபதியை அழைத்து வா. மிகவும் அவசரம். அதோடு ஓலை வரையும் எழுத்தனையும் அழைத்து வா. மன்னரே, போருக்கு தயாராக இல்லாத ஒருவன் மீது பலவந்தமாக தாக்குதல் நடத்தி அவனை வீழ்த்துவது போர் நெறியில் வருமா? தவறே செய்யாத என்மேல் படைகளை ஏவி தாக்குவது நீதி நெறியா? மணலூர் மன்னரே, உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்கிறது. நண்பர்களின் வார்த்தைகளை நம்பியது தவறென உணர்கிறேன். எனது தவறை நானே சரி செய்து விடுகிறேன். என்னை பொறுத்தருள்க. இன்று நான் வாக்களிக்கிறேன். சேர நாட்டில் இருக்கும் புலவர்கள் அனைவரும் தமிழ் சங்கத்தில் தங்கி இலக்கியங்களை மேற்கொள்வார்கள். காலத்தால் அழியாத காப்பியங்களும் இலக்கிய நூல்களும் தமிழ் சங்கத்தில் இயற்றப்படும். இது எனது வாக்கு. அரசு குடும்பத்து இளவல்கள் விரும்பினால் கூட தமிழ் சங்கத்தில் தங்கி இலக்கணம் கற்று இலக்கியங்கள் இயற்றலாம். தடை ஏதும் சேர அரியணையிலிருந்து எழாது. சேர மன்னரே, உங்கள் புரிதலுக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தமிழன்னை சேர நாட்டின் மீது
கருணை மழை பொழிவாளாக. கொடநாட்டு மன்னரை வணங்குகிறேன். தளபதி, மணலூருக்கு சென்றிருக்கும் நம் கருவூர் படைகளை உடனடியாக திரும்பி முகாமுக்கு வர சொல்லி ஓலை அனுப்பி வையுங்கள். விரைவு தபால் தாங்கி வீரர்கள் உடனே கிளம்ப வேண்டும். மணலூருடனான கோசார் மற்றும் இடையரின் காழ்ப்புணர்ச்சியில் பங்கேற்க சேர நாட்டுக்கு விருப்பமில்லை என்றும் அவர்கள் தங்கள் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தனி ஓலையில் தகவல் அனுப்புங்கள். உடனே காரியம் நிறைவேறட்டும். மன்னர் கட்டளையிட்டவாறே காரியங்களை விரைவாக செய்து விடுகிறேன். திருமுகம் எழுதும் எழுத்தாளனை சந்தித்து உடனடியாக ஓலை எழுதி அனுப்பி வைக்கிறேன் மன்னவா. ஆகட்டும், நீங்கள் கிளம்பலாம். மன்னரின் விருப்பப்படியே ஆகட்டும். பணிகிறேன் கோசர் தலைவரே. உங்களை சந்திக்க சேர நாட்டிலிருந்து தபால் வீரன் ஒருவன் வந்துள்ளான். சேர நாட்டிலிருந்து தபால் வீரனா? உடனடியாக வரச் சொல். வணக்கம் கோசர் தலைவரே. சேர மன்னர் குடநாட்டு காவலன் அவசரமான செய்தியாக கொடுத்து அனுப்பியுள்ள ஓலை இது. அமைச்சரே, ஓலையை வாங்கி உறக்கப் படியுங்கள். கோசர் தலைவரும் இடையர் தலைவரும் அறிய வேண்டியது என்னவென்றால், மணலூர் மன்னரை குறித்தும் கடம்பவன பிணக்கு குறித்தும் நீங்கள் தவறான தகவல்களை எனக்கு அனுப்பியிருக்கின்றீர்கள். தமிழ்ச்சங்கம் ஒன்றை அமைத்து அதில் தமிழை வளர்க்க முயற்சிக்கும் ஒரு தலைவனின் எண்ணத்தை உணராமல் பகையை வளர்த்து போருக்கு முயற்சித்து வருகின்றீர்கள். இது கவலை தரக்கூடிய செயல். இதை சேரநாடு ஆதரிக்க தயாராக இல்லை. உங்களுக்கு ஆதரவாக நான் அனுப்பிய படைகளை திரும்பப் பெறுகிறேன். உங்கள் பகையை மறந்து மணலூர் மன்னருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடம்பவனத்தில் இருக்கும் பழைய நகர் பகுதியை தமிழ்ச்சங்கம் அமைக்க கொடுத்து அமைதி ஏற்படுத்த விருப்பம் தெரிவிக்கிறேன். என்ன ஒரு நம்பிக்கை துரோகம்! இந்த சேரனும் கழுத்தை அறுத்து நம் உரிமையை உடமையை பாண்டிய நாடோடிக்கு கொடுக்க கூறுகிறான். இதை விட அவமானம் இருக்கவே முடியாது. இந்த சேரனின் படைகளை நம்பியா எத்தனை நாள் நாம் இங்கே வாழ்ந்து வருகிறோம்? அறிவுரை கூறுகிறான் சந்தர்ப்பவாதி. சேர தபால் வீரனே, கோசர்கள் சேரரிடம் கொண்டிருந்த நட்பின் பொருட்டாவது உங்கள் மன்னர் எங்கள் உறவை இப்படி அவமதிக்காமல் இருந்திருக்கலாம். எங்கள் இடத்தை ஆக்கிரமிக்க முயலும் ஒருவனை அரவணைக்க எங்களுக்கு விருப்பமில்லை. அவனை எதிர்த்து நிற்க எங்களுக்கு உரிமை உள்ளது. தேவையென்றால் அவனை தாக்கவும் எங்களுக்கு வலு இருக்கிறது. ஆகவே சேரர்கள் உதவியின்றி நாங்கள் மணலூர் மன்னன் பாண்டிய நாடோடி மன்னன் முடத்திருமாறனை எதிர்த்துக் கொள்கிறோம் என்று உங்கள் மன்னரிடம் செய்தி சொல்லிவிடு. வரும் பௌர்ணமி அன்று எங்கள் படை மணலூரை தாக்கும். அவன் மண் கோட்டையை எங்கள் மரப்படை வீழ்த்தி அழிக்கும். கடம்பவனமும் எங்களுடையதுதான், மணலூரும் எங்களுடையதுதான். உடனே சென்று இந்த செய்தியை கூற உன் அரசனிடம். நண்பா, நம் படைகளை தயாராகச் சொல்லி உடனே தகவல் அனுப்பு. நாளை மறுநாள் நாம் கடம்பவன எல்லைக்கு செல்லலாம். நமது பலம் என்ன என்பதை மணலூர் மன்னனுக்கும் கொற்கை மாறனுக்கும் நாம் காட்டியாக வேண்டும். இம்முறை அவர்கள் கீழடி வரை நம்மிடம் இழக்க வேண்டும். சரியாக கூறினீர்கள். யாரையும் நம்பி நாம் இல்லை. நாம் நம் உரிமைக்காக போர் செய்கிறோம். அதே நேரத்தில் நமக்கும் எல்லைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அதீத தேவை இருக்கின்றது. ஆனால் என்ன? எதை குறித்து நீ கலக்கமுறுகிறாய்? இல்லை கோசர் தலைவரே, சென்ற முறை போல் அல்லாமல் இம்முறை அவர்கள் பக்கமாக திரையின் மாறன் இருக்கிறானே, அவன் ஒருவேளை நம்மை வலுவாக எதிர்க்கக்கூடுமோ? திரையன் மாறன், அந்த சோநாட்டு சோம்பேறியை குறித்து நீ ஏன் கவலை கொள்கிறாய்? அவனை என்னிடம் விட்டுவிடு. அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நம் தேர்ப்படைகளும் வில் வீரர்களும் அவனுக்கும் அவன் படைக்கும் சரியான பதிலடி கொடுப்பார்கள். வேந்தே, ஆதன் எழிலியும் கோவர்தனும் எல்லையில் நின்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படைகளை துவம்சம் செய்ய நாம் முன்னேறலாமா? கொற்கை அரசரே, போரை தவிர்க்க வேறு வழியே இல்லையா? இந்த போர் நிகழ்ந்தே ஆக வேண்டுமா? அறவழியில் கடம்பவனத்தின் நகரை பெற வாய்ப்பே இல்லையா? வேந்தே, நாம படையெடுத்து சென்று தாக்கினால்தான் போர். நம்மை அழிக்க துடிக்கும் எதிரிகளின் தாக்குதலை தவிர்க்கும் பொருட்டு தற்காப்பில் ஈடுபடுவது போராகாது. அது நம்மையும் நம் மக்களையும் காக்கும் முயற்சி. நீங்கள் ஆணையிட்டால் போதும். நாளை மாலைக்குள் செல்லூர் வரை நம் படையை நான் நடத்திச் சென்று வெற்றி கொண்டு வருகிறேன். மன்னரே, நம்மை ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனியும் தாமதித்தால் எதிரிகள் நம் அரண்களை தகர்த்துக் கொண்டு எல்லைக்குள் நுழைந்து விடுவார்கள். நாம் அமைதியாக இருந்தால் அவர்கள் ஆதிக்கம்
கீழடி வரை சென்றுவிடும். அவர்கள் நம் தமிழ்ச் சங்கத்தை சூறையாடி புலவர்களையும் அவர்கள் தம் படைப்புகளையும் கொளுத்திவிட வாய்ப்புகள் இருக்கிறது. இத்தனை நாளாக நாம் பார்த்து பார்த்து உருவாக்கிய தமிழ் சங்க குடியிருப்புகளும் ஆலோசனை கூடங்களும் நூலகங்களும் தரைமட்டமாக மாறிவிடும். நம்மை நம்பி வந்த புலவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நீங்கள் இப்படி மௌனமாக இருப்பது எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அன்பிற்கினியவர்களே, போரை தவிர்க்கவே நான் விரும்புகிறேன். நிலம் தொடர்பான விஷயத்தில் நாம் போர் செய்து அதை அடைந்தோம் என்ற இழிச்சொல்லுக்கு நாம் ஆளாக வேண்டாம் என்பதே எனது நிலை. ஆனால் நடுநாட்டாழ்வார் சொல்வது போல அவர்கள் முன்னேறி வந்து தாக்கினால் அதன் மூலம் ஏற்படும் இழப்பு பெரியதாகவே இருக்கும். நம் தமிழ் பொக்கிஷங்கள் அழிவுறும். ஆனாலும் ஒரு முறை அவர்களிடம் நேரில் பேசினால், வேந்தே, அவர்கள் நம் வார்த்தையை மதிப்பார்கள் என்று கருதுகிறீர்களா? சேர மன்னனும் ஓய்மா நாட்டு தலைவரும் சொல்லியே கேளாதவர்கள், நம்மை எதிரி நிலையில் வைத்து நம் மீது போர் தொடுத்து எல்லையில் நிற்பவர்கள் நம் எண்ணத்தை விளக்கினால் சாந்தமாவார்கள் என்று நினைக்கிறீர்களா? தமிழன்னையின் தவ புதல்வனே, கபாடாபுரத்தின் காவலனாக இருந்து மக்களின் அறிவுச் செல்வத்தை பெருக்கி பேணியவனே, புலவர்களின் அபயமே, தமிழுக்கு சோதனை வந்துள்ளது. கடம்பவனக்காட்டில் சங்கம் அமைத்து மீனாட்சி தேவிக்கு கோவில் எழுப்பும் வரை மட்டுமல்ல, இதோ கபாடபுரம் நீங்கி உங்களோடு வந்த நாங்களும் மற்ற புலவர்களும் கடந்த அரையாண்டு காலமாக உருவாக்கி வரும் படைப்புகள் அனைத்துக்கும் ஆபத்து வந்துள்ளது என்ற நடுநாட்டாழ்வாரின் வார்த்தைகள் சத்தியமானதே. வெள்ளூர் காப்பியனும் நானும் கடந்த இரவெல்லாம் இதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தோம். இந்த போரை நடத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக தோன்றுகிறது. இது உங்கள் உணர்வுக்கான போராக இல்லாமல் தமிழுக்கான போராக மட்டுமே பாருங்கள். தவறான எண்ணம் கொண்டிருக்கும் அவர்களுக்கு உங்கள் எண்ணம் பற்றிய தெளிவை உருவாக்க இந்த போர் நிகழ்ந்தாக வேண்டும். இதில் தவறிருப்பதாக தோன்றவில்லை. சரி, உங்கள் விருப்பப்படியே போர் நிகழட்டும். ஆனால் போருக்கு முன் ஒரே ஒரு தடவை அவர்களோடு பேசி பார்க்க விரும்புகிறேன். இதற்கு யாரும் தடை சொல்ல வேண்டாம். அதற்கும் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் போரை நடத்த நான் உடனே சம்மதம் தருகிறேன். பழையன் பருதி, நீ உடனடியாக எல்லையில் நிற்கும் ஆதன் எழிலி மற்றும் கோவர்தனிடம் நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல். போருக்கு முன்பாக சந்திக்க வேண்டிய காரணம் பற்றி கேட்டால் அதை அரசர் நேரில் விளக்குவார் என்று சொல். அவர்கள் பதிலை அறிந்து வா. வேந்தரின் உத்தரவுப்படியே செய்கிறேன். உடனே அவர்களிடம் பேசிவிட்டு வருகிறேன். மணலூரின் அரசனுக்கு போருக்கு முன் என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கிறது? போர் என்று வந்துவிட்டால் களத்தில் போராடி வெல்ல வேண்டும் என்ற மறவனின் மரபுகள் மறந்து போய்விட்டதா? இல்லை நண்பரே, மணலூரின் நாடோடி அரசனுக்கு நம்மிடம் மண்டையிட்டு உயிர் பேச்சை கேட்க தோன்றியிருக்கிறது போல. அப்படித்தான் கேட்டுவிட்டு போகட்டுமே. முடத்திருமாறா, உன் பிறவியிலிருந்து இறங்கி வந்து எங்கள் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கோருவாயாக. போனால் போகிறது என்று வேண்டுமானால் மன்னிக்கின்றோம். ஆனால் நீ மணலூரை காலி செய்துவிட்டு கொற்கைக்கே ஓடிவிட. இடையர் குல தலைவரே, கோசகர்களின் புகழ்மிக்க அரசர்களில் சிறந்தவரே, நான் உங்களிடம் போர்க்களத்தில் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்க வரவில்லை. அதற்குரிய அவசியமும் எனக்கு ஏற்படும் என்று தோன்றவில்லை. நான் உங்களை நேரில் சந்தித்து கடம்ப வனத்தின் சீலமடைந்த பழைய நகரை யாசித்து பரவே வந்தேன். நான் போர் செய்து உயிர் பள்ளிகளை கொடுத்து அந்த இடத்தை பெறுவதை தவிர்க்க விரும்புகிறேன். தமிழுக்காக தமிழ்தாயின் விருப்பத்திற்கு இணங்க வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் சங்கத்தை அந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக உங்களிடம் வந்து நிற்கிறேன். பழைய நகர் இருக்கும் பகுதியை மட்டும் மணலூரின் தமிழ் சங்கத்திற்கு கொடுத்து புதிய நகரை நிர்மாணிக்கவும் புதிய தமிழ் சங்கத்தை அங்கே நிறுவவும் உதவிக்கர நீட்ட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முடத்திருமாறா, நீ என் கோபத்தை கிளறிக்கொண்டே இருக்கின்றாய். தமிழின் பெயரால் நீ அந்த இடத்தை அபகரிக்க திட்டமிடுகிறாய். இளையவர்களின் மைச்சல் நிலமாக விளங்கும் அந்த இடத்தை கைப்பற்றி உனக்கான சொகுசு மாளிகை அமைப்பதற்கு உள்ளத்தில் நீ திட்டமிட்டு அழைகின்றாய். அதற்காக தமிழையும் தமிழ் சங்கத்தையும் நீ துணைக்கு அழைத்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். உன் எண்ணம் ஒருபோதும் ஈடேறவே செய்யாது. எங்கள் பகுதிக்கு உட்பட்ட இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட உனக்கு விட்டு தர இயலாது. வேண்டுமென்றால் எங்களை எதிர்த்து போரிட்டு ஒரு கால் நீ வெற்றி பெற்றால் பிறகு எடுத்துக்கொள். அல்லது நீ நினைக்கும் காரியம் என்றும் நிறைவேற சாத்தியமே இல்லை. கோவர்தனா, உன்னிடம் நான் பொய் சொல்ல வேண்டிய
தேவை இதுவரை எழவில்லை. உன்னை ஏமாற்றி அந்த இடத்தை அடையவும் நான் விரும்பவில்லை. இது தமிழ் அன்னையின் விருப்பமாகவும் அன்னை மீனாட்சியின் இல்லமாகவும் இருப்பதாக வணிகன் கண்ட கனவு மூலமாக அறிந்தேன். அன்னையரின் விருப்பத்தை நிறைவேற்றவே உன்னிடம் அந்த இடத்தை விட்டுக் கொடுக்க சொல்லி வேண்டி நின்றேன். அதற்காக யாசகனாகவும் மாறி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தேன். ஆனால் நீ தமிழை, தமிழ் அன்னையை, தாய் மீனாட்சியை களங்கப்படுத்துகிறாய். இதை என்னால் சகிக்க முடியவில்லை. தமிழை அவமதிப்பவனை என் தாய் தடுத்தாலும் விடே. இதற்கு மேல் உன்னோடு பேச விருப்பமில்லை. போர்க்களத்தில் சந்திக்கலாம். நம்மிடையேயான இறுதி சந்திப்பாக கூட இது இருக்கலாம். உன்னோடு சேர்ந்து ஆதன் எழிலுக்கும் அழிவு காத்திருக்கிறது. அதற்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள். அடுத்த ஒரு நாழிகையில் நாங்கள் போரை தொடங்குகிறோம். நண்பா, எனக்கென்னவோ நாம் அவசரப்பட்டு விட்டோம் என்றே தோன்றுகிறது. ஒற்றர்கள் தவறான தகவலை கூட நமக்கு கொடுத்திருக்க வாய்ப்பிருக்கிறது. எதற்கும் சற்று யோசித்து. நண்பா, நீயுமா இப்படி பேசுகிறாய்? அந்த முடத்திருமாறனுடைய பேச்சில் நீயும் மயங்கிவிட்டாயா? அவன் உன்னையும் வசீகரித்து தன் பக்கம் இழுத்துக் கொண்டானா? கோபத்தை கைவிட்டு விட்டு என் பேச்சைக் கேள் நண்பா. ஆரம்பம் முதலே நீ முடத்திருமாறனை தவறான கண்ணோட்டத்துடன் தான் பார்த்து வருகிறாய். உன்னுடைய கூற்றுகளை நானும் நம்பி பலமுறை முடத்திருமாறன் சார்பில் வந்த சமாதான முயற்சிகளை புறக்கணித்து இருக்கிறேன். இறுதியாக சேரமான் அனுப்பிய ஓலைதான் எனக்கு பலத்த சந்தேகத்தை கிளப்பிவிட்டது. சேரனுக்கு நான் ஒருபோதும் கடம்பவன நிகழ்வை குறித்து மடல் வரைந்தது கிடையாது. அதே போல கடம்பவன நிகழ்வுகள் பற்றிய எந்த ஒரு தகவலையும் நான் சேரமானுடன் பகிர்ந்து கொண்டதும் இல்லை. அப்படி இருக்க தவறான தகவலை அனுப்பி இருக்கின்றீர்கள் என்ற வார்த்தைக்கு பின் இருக்கும் மர்மத்தை அறிய யோசித்த போதுதான் நீ என் நினைவில் வந்து நின்றாய். உண்மை புரிந்தது. உன் காழ்ப்புணர்ச்சியை அறிந்து கொண்டேன். என்றாலும் நண்பன் என்பதற்காக உன்னோடு இணைந்து முடத்திருமாறனை எதிர்க்கவும் செய்தேன். தமிழுக்காக அவன் மணலூரின் கண் அமைத்திருக்கும் சங்கத்தையும் அதற்காக அவன் செய்து வரும் புரவலன் பணியையும் என் ஒற்றர்கள் மூலமாக அறிந்தேன். போரை முடத்திருமாறன் தவிர்க்க கருதுவது இரு காரணங்களுக்காக மட்டுமே. ஒன்று, மணலூரில் இருக்கும் தமிழ்ச்சங்க புலவர்களை போரின் அபாயத்தில் இருந்து காப்பாற்ற. மற்றொன்று, தமிழ் ஆய்வு நூல்களை இருமுறை இழந்திருக்கும் அவன் மூன்றாவது முறையும் அதை இழக்க விரும்பவில்லை என்ற காரணத்திற்காக. நண்பா, நாம் அழிந்து போகலாம், நம் மண் கூட அழிந்து போகும். ஆனால் தமிழும் நம் மக்களின் கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்களும் தலைமுறை தலைமுறையாக தொடரும். அதை நல்லதாக உருவாக்க இலக்கியங்கள் அவசியமே. அந்த உன்னத பணியை செய்ய விரும்பும் முடத்திருமாறனுக்கு கடம்பவனத்தை தருவதில் என்ன தவறு இருக்கப் போகிறது? நம் மக்களில் இருக்கும் சிறந்த புலவர்களும் பாணர்களும் இதனால் பலன் பெறுவார்களே. தமிழ் புலவர்கள் பலரும் இணைந்து முத்தமிழ் இலக்கியங்களை உருவாக்க முயன்று வருகிறார்கள் என்று அறிகிறேன். முடத்திருமாறன் கூட சேரமானை சந்தித்து திரும்பிய நிகழ்வை பாட்டாக எழுதியிருக்கிறானாம். நற்றமிழ் வளர நாம் துருப்புச் சீட்டாக இருப்போம். உனக்கான மேய்ச்சல் நிலத்தை மேற்கு மலையில் சேரனிடமிருந்து நான் பெற்றுத் தருகிறேன். அதை முடத்திருமாறனும் செய்வான். கடம்பவனம் வனம் என்னும் முகமூடியை கழட்டிவிட்டு தமிழ் நகரம் என்ற புது பெயரை சூட்டிக் கொள்ளட்டும். விட்டுவிடு நண்பா, போரை நிறுத்து. முடத்திருமாறன் தீங்கை செய்பவன் அல்ல, தீந்தமிழை நேசிப்பவன். பலே, நன்றாக பேசுகிறாய். என்னையே நீ வெய்வு பார்த்திருக்கிறாய் அல்லவா? இதற்கு பெயர் நட்பா? நயவஞ்சகம். நீ எனக்கு துன்பம் அல்ல, துரோகம் இழைத்து விட்டாய். வேண்டாம், என்னை விட்டு விலகிவிட. என் படைகள் போதும். நானே அவனை இறங்கி ஒரு கை பார்த்துக் கொள்கின்றேன். உன்னோடு நான் கொண்ட நட்புறவு இன்றோடு முடிந்ததா? நீ போரிலிருந்து விலகிக் கொள்ளலாம். நண்பா, நான் சொல்வதை கொஞ்சம். ஆதன் எழி, இங்கிருந்து சென்று விட. நட்புக்காகத்தான் உன்னை நான் எதுவும் செய்யாமல் விடுகின்றேன். என் முன் இனி ஒரு கணம் நிற்காதே. எனக்கு உன் அறிவுரையும் வேண்டாம், படை உதவியும் வேண்டாம். நானே என்னை பார்த்துக் கொள்வேன். கிளம்ப. கோவர்தனா, உன்னோடு கொண்ட நட்பை எண்ணி நான் வெட்கம் கொள்கிறேன். நான் இந்த போரிலிருந்து விலகிக் கொள்கிறேன். படைத்தலைவரே, நம் படைகள் செல்லூருக்கு உடனே திரும்பட்டும். இனி நமக்கு இங்கே வேலை இல்லை. புறப்படுங்கள்.
யாருடைய பேச்சையும் கேட்காத கோவர்தனன் தன் படைகளுடன் முந்திக் கொண்டு பாண்டியர்களின் படையை தாக்க ஆரம்பித்தான். போர்க்களத்திலிருந்து கிளம்பிச் சென்ற முடத்திருமாறன் திரையன் மாறனிடம் போரை துவங்க ஆணையிட நடுநாட்டாழ்வானும் கொற்கை மாறனும் போர்க்கோலம் பூண்டு தயாரானார்கள். இரு படைகளும் கடுமையாக மோதிக்கொண்டன. பாண்டியர்கள் வசமிருந்த யானைப்படை இடையர்குல வீரர்களை துவம்சம் செய்தது. எங்கும் மரண ஓலம் கேட்டது. மணலூரை காத்து பெரும் படையுடன் நின்ற முடத்திருமாறன் போர்க்களத்தில் நிகழும் சம்பவங்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல திரையன் மாறனின் படை வீரர்கள் உக்கிரமான போரை முன்னெடுத்தார்கள். அது இடையர்குல வீரர்களை சிதறடித்தது. வேந்தரே, உங்கள் உள்ளம் கொண்டிருக்கும் கவலை எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அழிவு நிச்சயம் என்று தெரிந்தும் தன் மூடத்தனமான சிந்தனைக்காக சொந்த மக்களையே களத்தில் பலி கொடுத்து கொண்டிருக்கும் கோவர்தனின் செயல் எனக்கு வேதனையை தராமல் இல்லை. இந்த போரை தவிர்க்கவே நீங்களும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டீர்கள். ஆனால் கோவர்தனின் பிடிவாதம் இத்தகைய போருக்கு அவசியத்தை ஏற்படுத்திவிட்டது. புலவர் பெருந்தகையே, தமிழை வளர்க்க தலையை கூட தலைவன் தயாராக இருக்க வேண்டும் என்று எனது மூதாதையர் வெண்டேர் செழியன் அடிக்கடி கூறுவாராம். அகத்தியரும் தொல்காப்பியரும் எனது குருவாக இருந்து தமிழையும் அகத்தியம் தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கண நூல்களை பயிற்றுவித்தனர். கலிம் குருகு வெண்டாலி முதலிய இலக்கியங்களை நீங்கள் எனக்கு போதித்தீர்கள். நான் பயின்ற எந்த இலக்கியமும் தமிழ் மொழிக்காக அரசன் போர் செய்தான் என்று விவரிக்கவில்லை. அரசன் தமிழை வளர்க்க என்ன செய்ய வேண்டும் என்றே விவரித்திருந்தன. ஆனால் இந்த சம்பவம் எனக்கு புதிதாக இருக்கிறது. வீரர்களின் மறுவாழ்வு எத்தனை தியாகமிக்கது என்பதை உணர்த்துகிறது. அவனுக்காக வீட்டில் காத்திருக்கும் குடும்பத்தை பற்றி எனக்கு உள்ளத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை அகத்திலும் புறத்திலும் உணர்கிறேன். நாம் நம் சங்கத்தில் இலக்கிய படைப்புகளில் அகம் மற்றும் புறம் தொடர்பான நூல்களை படைத்து தர வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும் மன்னா. போருக்கு பின் உருவாகும் அமைதியில் புலவர்களிடம் இது குறித்து பேசுகிறேன். அடே திரையா, எங்கே உங்கள் மன்னன்? ஓடி ஒளிந்து கொண்டானா? அந்த நாடோடி படையை நடத்தி வருவான் என்று எதிர்பார்த்தே, ஆனால் நீ வந்திருக்கிறாய். பரவாயில்லை, நீயும் என் பரம வைரியே. உன்னை கொன்று அவனை பலவீனமாக்குகின்றேன். கோவர்தனா, உனக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நான் என்பதால் தான் நீ இன்னும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். என் மன்னர் வந்திருந்தால் இந்நேரம் நீ மண்ணில் சரிந்திருப்பாய். நல்ல வேளை தப்பித்தாய் என்று வைத்துக்கொள். உன்னை கைது செய்வதுதான் என் வேலை. உன்னை கொல்ல எனக்கு என் அரசர் அதிகாரம் தரவில்லை. தயாராகு. உன்னை விலங்கு பூட்டி இழுத்து செல்ல இருக்கிறேன். என்னை கைது செய்வாயா? சோனாட்டு சோம்பேறியே, உன்னை நான் என்ன செய்கின்றேன் என்று பா. சவால் விட்டு கோதாவில் இறங்கிய கோவர்தனனை லாவகமாக சுற்றி வளைத்த திரையன்மாறன் தாக்க இருவருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. மற்றொரு பக்கத்தில் நடுநாட்டாழ்வானும் கொற்கை மாறனும் இடையர்குல வீரர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் திரையன்மாறன் கோவர்தனனை புறவியிலிருந்து கீழே விழவைக்க பாண்டிய வீரர்கள் கோவர்தனனை ஈட்டி முனையில் சிறைபிடித்தார்கள். நண்பகலுக்கு முன் தொடங்கிய போர் கதிரவன் மறைவதற்கு முன்பாகவே முடிவுக்கு வந்தது. கோவர்தனனை திரையன்மாறன் கைது செய்ததும் மற்ற இடையர்குல வீரர்கள் சரணடைந்தார்கள். திரையன்மாறன் கோவர்தனனை விலங்கு பூட்டி சங்கிலியால் கட்டினான். அவமானமும் கோபமும் கோவர்தனனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. கோவர்தனா, உன்னை சிறைப்பிடித்து வைப்பதும் மரண தண்டனை வழங்குவதும் எனது வேலை கிடையாது. நான் உன்னிடம் கேட்டது கடம்பவனத்தை மட்டுமே. ஆனால் இன்று நீ உன் தவறான புரிதல்களால் ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் பெருத்த இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாய். உன் வீரர்கள் உனக்காக தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இப்போதும் ஒன்றும் காலம் சென்றுவிடவில்லை. எனக்கு கடம்பவனத்தில் இருக்கும் பழைய நகரத்தின் இடிபாட்டு பகுதி போதும். எஞ்சிய பகுதிகளை நீ ஆட்சி செய்து கொள். எனக்கு உன்னை சிறையில் அடைக்க விருப்பம் கிடையாது. முடத்திருமாறா, நான் நீ இடும் பிச்சையில் பிழைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நீ சிறையிட்டு வைப்பதை விட மரணத்தை தண்டனையாக கொடுத்துவிட. மேலும் மேலும் உன்னிடம் நான் அவமானப்பட விரும்பவில்லை. இடையர்குல தலைவனே, நான் உனக்கு நன்மையானதை கூறினாலும் அல்லது பொதுநலன் சார்ந்த நிலைப்பாடுகளில் கோரிக்கை வைத்தாலும் அதை நீ காது கொடுத்தே கேட்க மறுக்கிறாய். இது என் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் ஏற்படும் நிலைப்பாடா? வேண்டாம் சகோதரனே, என்னை புரிந்து கொள். எனக்கு உன் மீது பகையே கிடையாது. நாம் ஒன்றிணைந்து தமிழ்ச்சங்கம் அமைப்போம், அதை வளர்ப்போம். அதுவே எனது எண்ணம், குறிக்கோள், கனவு. எனக்கு
உன் ஒத்துழைப்பை நல்குவாயாக. என்னுடைய வாழ்வில் நான் வெறுக்கும் நபர்களில் முதன்மையானவன் நீ. உன்னை என்னால் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போரில் தோற்றவனை என்ன செய்ய உங்கள் சட்டம் சொல்கிறதோ அதை செய். எனக்கு பரிதாபம் எதுவும் தேவையில்லை, அதை நான் வெறுக்கின்றேன். உன்னோடு இணைந்து பணியாற்றுவதை விட மரணிப்பதே மேல். இதுதான் உன் இறுதி முடிவா? கண்டிப்பாக இதுவே என் முடிவு. நல்லது, எனில் நான் உன்னை விடுதலை செய்கிறேன். இனி உனக்கு இடையர் நாடு சொந்தமில்லை. கடம்பவனம் இனி மணலூரின் அரியணைக்கு உரியது. நீ எங்கள் எல்லையில் இருக்கக்கூடாது. பழையன் பருதி கோவர்தனை வையைக்கு அப்பால் வடகரை எல்லைக்கு விரட்டிவிடு. உயிர் பிழைத்து போகட்டும். இனி இவன் பாண்டிய நாட்டின் எல்லைக்குள் வந்தால் கடுமையாக தண்டிக்க எல்லை அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுங்கள். திருமாறா, வேண்டாம், என்னை உயிரோடு விட்டு விடாதே. நீ இடும் பிச்சையை ஏற்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிட ஆணையிடு. சொன்னால் கேள், என்னை அவமதிக்காதே. இப்போதும் கூட நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய். நான் உன்னை கொல்ல விரும்பவில்லை. என் சொந்த சகோதரனை என்னால் கொல்ல முடியுமா? அதனால்தான் உன்னை நாடு கடத்தி ஆணையிட்டு இருக்கிறேன். சென்றுவிடு, இனி இங்கே வராதே. பருதே, ஆகட்டும் காரியம், காத்திருக்க வேண்டாம். திருமாறா, சொன்னால் கேள். வேண்டாம், வேண்டாம், என்னை கொன்றுவிட ஆணையிடு. என்னை வாழ்நாள் முழுவதும் கைதியாக அலைய விடாதே. திருமாறா, திருமாறா, என்னை கொன்றுவிட ஆணையிடு. வேந்தே, நம் பணியாளர்கள் கடம்பவனத்தில் இருக்கும் பழைய நகரை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கிவிட்டார்கள். இடிபாடுகளை அகற்றும் பணியும் சுற்றியிருக்கும் புதர்களை அகற்றி மரங்களை வெட்டும் பணியும் நடக்கிறது. ஓரிரு வாரங்களில் இந்த பணி நிறைவடைந்துவிடும். நல்லது. வையை நதிக்கும் திருதாமலை நதிக்கும் இடைப்பட்ட இந்த இடத்தில் சுற்றி கற்களை கொண்டு அரண் அமையுங்கள். நகரின் மையத்தில் இருக்கும் பழைய இடிபாடுகள் இடையே நான் ஒரு சிற்றாலயத்தை பார்த்தேன். அந்த சிற்றாலயம்தான் அன்னை மீனாட்சியின் கொலுவாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதை உடனடியாக சுத்தம் செய்ய நம் பணியாளர்களுக்கு கட்டளையிடுங்கள். கொலு இருக்கும் இடத்தை சுற்றி மோசியாரின் அறிவுரைப்படியும் இறையாணர் வகுத்த விதிகள் படியும் கோவில் எழுப்ப வேண்டும். அன்னைக்கு இடம் கொடுத்த பிறகுதான் மற்ற பணிகளையும் அரண்மனை, ஆட்சி மன்றம், தமிழ்ச்சங்க இடம் உள்ளிட்டவை எழுப்பப்பட வேண்டும். தமிழ்ச்சங்க புலவர்கள் குடியிருப்புகளை கிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும். நகரமும் அரண்மனையும் கோவிலின் வடக்கு மேற்கு பக்கத்தில் அமையட்டும். வேந்தே, நீங்கள் சொன்ன ஆலோசனைப்படியே அனைத்தையும் செய்து விடுகிறோம். அடுத்து வரும் 2 திங்களுக்குள் இங்கே தமிழ் நகரம் அமைந்திருக்கும். வேந்தே, நம் எல்லைகளை ஒட்டியிருக்கும் பல இடங்களில் இருந்தும் மக்கள் தாமாகவே முன்வந்து நகரை கட்டமைப்பதில் பணியாற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தங்க வைக்கவும் உணவளிக்கவும்... மன்னா, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம் தமிழ் நகரத்தை அமைக்க வரும் மக்களுக்கும் பணியாற்றும் அனைவருக்குமான உணவை ஏற்பாடு செய்து தருவது எனது பொறுப்பு. மணலூரின் மன்னர், கூடல் நகர காவலன், மதிப்பிற்குரிய நண்பர் முடத்திருமாறனாருக்கு ஓய்மான் நாட்டு மன்னர் நல்லியங்கோடன் சகோதரன் நல்லியாதனின் பணிவான வணக்கம். ஓய்மான் நாட்டிலிருந்து தமிழ் நகரை நீங்கள் நிர்மாணிக்கும் பணிக்காக எங்கள் நாட்டிலிருந்து கட்டுமான பொருட்கள், அலங்கார பொருட்கள், தமிழ் சங்க குடியிருப்புகளை அமைப்பதற்கான பொருட்கள் என்று சகலமும் பொதி வண்டிகளில் வந்து கொண்டிருக்கின்றது. இளவரசர் நல்லியாதன் அவர்களே, ஆதன் எழிலி அவர்களே, சேர மன்னரின் பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் உளமாற நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வெறும் நன்றி என்று சொல்வது குறைவாக இருக்கும். என் இதயத்தை உங்கள் காலடிகள் சமர்ப்பித்து நன்றி கூறினால் மட்டுமே அது முழுமையடையும். மன்னரே, இந்த உதவிகளுக்கு நீங்கள் நன்றி சொல்வதா? இது தமிழ் பணி. இதை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நீங்கள் மேற்கொள்ள நாங்கள் துணை செய்கிறோம். இது எங்களுக்கு பெருமை தரும் நிகழ்வு. இதை செய்ய வாய்ப்பளித்த உங்களுக்குத்தான் நாங்கள் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். முடத்திருமாறன் தலைமையிலான அண்டை நாட்டு அரசர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் இணைந்து கடம்பவனத்தை அழித்து புதிய நகரை ஏற்படுத்தினார்கள். ஒருபுறம் திருதாமலை நதியும் மறுபக்கத்தில் வையை நதியும் அலங்கார வளைவுகளை இயற்கையாக ஏற்படுத்தி கொடுக்க பல இடங்களிலும் இருந்து நகரத்தை நிர்மாணிக்க வந்திருந்த மக்கள் இரவு பகலாக உழைத்து 6 மாதங்களில் அழகிய நகரை கட்டமைத்திருந்தார்கள். நகரின் மத்தியில் சிறிய இடத்தில் மீனாட்சி தேவிக்கு அழகிய கோவிலை எழுப்பியிருந்தான் முடத்திருமாறன். அழகிய தெருக்கள், அதில் அமைக்கப்பட்ட குடியிருப்புகள், வணிகர்கள், படைவீரர்கள், அலுவலர்கள் என்று ஒவ்வொருவருக்குமான தனித்தனி குடியிருப்புகள், சந்தைகள் என்று சகலரும் அந்த நகரில் இருந்தது. மீனாட்சி தேவியின் கோவிலுக்கு கிழக்கே தமிழ்ச்சங்கமும், அதையடுத்து புலவர்கள், ஆய்வாளர்களுக்கு என்று தனித்தனி குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. கண்கவர் வடிவத்தில் அமைந்திருந்த நகரத்தை அறிவிக்கும் விழாவும் தமிழ்ச்சங்க பொறுப்புகளை புலவர்கள் கரங்களில் ஒப்படைக்கும் விழாவும் ஒன்றாக திட்டமிடப்பட்டு அதற்கான அழைப்பிதழ்கள் அண்டை அரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் வேலி தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது.
அந்த நகர் நுழைவு விழாவுக்கென்றுதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக பாண்டிய மண்டலத்திற்குள் இருந்தும் அண்டை நாடுகளிலிருந்தும் வந்து கொண்டிருந்தார்கள். அதான் அங்க பாருங்க, கொற்கையில இருந்து அரசர் தம் பரிவாரங்களோட வராரு. அங்கே பார்த்தாயா, தமிழ் சங்க கட்டடத்தில் கழையெழில் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் பார்க்க தத்ரூபமாக இருக்கிறது. நம் மன்னர் தமிழ் ஆர்வலர் மட்டுமல்ல, கலை ஆர்வலரும் கூடத்தான் போல இருக்கிறது. ஆமா ஆமா, நீ சரியாத்தான் சொல்ற. மன்னர் கலை ஆர்வமும் உள்ளவர் தானே. ஏனப்பா, நீங்கள் தமிழ் சங்க கட்டிடத்தை பற்றி பேசுவது இருக்கட்டும். அதோ அந்த தேவி மீனாட்சியின் ஆலய கோபுரத்தை பாருங்கள். அழகிய கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை அழகாக அமைத்திருக்கிறார்கள் என்று. பார்ப்பதற்கு பெரும் மலையின் மீது தேவதைகள் நடனமாடுவது போல அல்லவா இருக்கிறது. அதில் அமைந்துள்ள சிற்பங்கள் தேவலோக தேவிகள் போலவே இருக்கிறார்கள். நன்றாக சொன்னீர் புலவரே. கட்டிடக்கலையில் நம் நாட்டவர் மட்டுமல்ல, ஒய்மா நாட்டு கலைஞர்கள், குமரி நாட்டு கலைஞர்கள், சேர நாட்டு சிற்பவியல் வல்லுநர்கள் இணைந்திருந்தார்கள் என்று அறிகிறேன். அதோ பாருங்கள், ஒய்மா நாட்டு பரிவாரங்கள் வருகிறது. நடுநாயகமாக வரும் தேரில் இருப்பது ஒய்மா நாட்டு அரசர் அல்லவா? பார்த்தீர்களா, சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். அவரது எயிர் பட்டணத்து வியாபாரிகளும் அவரோடு உடன் வருகிறார்கள் போல இருக்கிறதே. ஆமாமணி, நீ சொல்றதும் சரிதான். வணிகர்களுக்குத்தானே ஒரு நாட்டுல வருவாயில முக்கிய பங்கு இருக்கு. இப்போ இந்த நகரத்தோட வணிகர்களுக்கும் தொடர்பு உருவாகும்ல, வணிகம் பெருங்கும் தானே. கூடல் நகர் வேந்தர், சங்க தமிழ் தலைவன், மாமன்னர் முடத்திருமாறன் வாழிய வாழியவே, வாழிய வாழியவே. சேரத்தின் கோமான், உதியன் வழியில் வந்தவர், களிறுகளின் காவலன் வாழிய வாழியவே, வாழிய வாழியவே. ஓய்மான் நாட்டின் தலைவர், எயிர் பட்டணத்து அரசர், படைகளுக்கு அஞ்சாத வீரமறவர் நல்லியங்கோடன் வாழிய வாழியவே, வாழிய வாழியவே. கோசர்களின் தலைவர், வேந்தர்களின் நண்பர், தமிழுக்கு ஆதரவளிக்கும் அற்புத மனிதர் ஆதன் ஏழியார் வாழிய வாழியவே, வாழிய வாழியவே. கூடல் நகரின் குடிமக்களே, தமிழை ஆதரித்து அரவணைக்கும் அருமையான தலைவர்களே, தொல்காப்பியரின் வழி தமிழ் சான்றோராய் அவையில் தலைமை நிலையில் இருக்கும் மோசியாரே, புலவர்களே, அரசியல் அலுவலர்களே, உங்களை இந்த நகர் நுழையும் விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாள் எளிதாக ஒன்றும் வாய்த்துவிடவில்லை. பல்வேறு இடையூறுகளை தாண்டி பல பேரின் தியாகத்தை கொட்டி உருவாக்கியிருக்கிறது. இரு நதிகளின் கரையில் தலை நிமிர்ந்து நிற்கும் இந்த நகரம் இனி மதுரை என்று அழைக்கப்படும். மீனாட்சி இங்கிருந்து அருளாட்சி புரிவாள். தமிழ் இங்கே தெருவெங்கும் மக்கள் மனங்களிலும் நாவுகளிலும் தாண்டவமாடும். தமிழ் சீமாட்டி இனி நிம்மதியாக இங்கே குடியிருந்து உலகமே வேக்கும் வண்ணம் முத்தமிழ் பெண்ணாக உயர்ந்து ஆட்சி செய்வாள். நம் புலவர்கள் வாழ்வியல் இலக்கியங்களை படைத்தது நம் தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் கொடையாக கொடுப்பார்கள். இந்த தருணத்திற்காகவே கபாடபுரத்திலிருந்து தப்பி வந்தேன் என்று கருதுகிறேன். கபாடபுரத்திலும் தென் மதுரையிலும் நம் இலக்கியங்கள் அழிந்தது போல இங்கே அவை அழிவுறா. இங்கே அரங்கேறும் அனைத்து இலக்கியங்களும் மக்களின் வாழ்வியலாக இருக்கும், மக்களுக்கானதாகவே இருக்கும். உயர் தமிழின் சுவை உங்கள் நாவுகளில் தேனாக சுவை கூட்டட்டும். இந்த நகரம் அகிலமெங்கும் பெரும் புகழை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். மதுரையின் மன்னரே, எங்கள் அனைவருக்கும் ஆசானாக இருப்பவரே, புதிய மதுரையின் தமிழ் சங்கத்தை கட்டிக்காக்கப் போகும் நற்றமிழ் புலவர்களே, அருமை குடிமக்களே, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தமிழின் பெருமை உணர்த்த மக்கள் முன்னிலையில் நிற்கிறோம் என்பதே பெருமையாக இருக்கிறது. அதிலும் ஓர் அற்புத நகரம், அருமையான ரசனையுடன் அழகியல் கலையை சேர்த்து நிர்மாணிக்கப்பட்டு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. தமிழ் இங்கே நெடிந்து வளரும். எங்கள் தேசத்து புலவர்கள் இங்கேயே தங்கி நனிசிறந்த இலக்கியங்களை படைக்க வேண்டும். தமிழ் ஆய்வும் பிறக்கலை, அறிவியல், தத்துவவியல் படிப்புகளும் இங்கே நிகழ வேண்டும். கபாடபுரம் இழந்த அனைத்தும் இங்கே இருந்து உருவாக வேண்டும் என்று வாழ்த்துவதோடு தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய முழு ஆதரவையும் தருகிறேன். அருமை அரசர்கள் வாழ்க வாழ்க. மதுரையோடு ஏற்பட்டுள்ள இந்த தமிழின் தொடர்பு ஆண்டுகள் கடந்தும் தொடரவே நாங்கள் விரும்புகிறோம். இங்கே படைக்கப்படும் இலக்கியங்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும். தமிழனின் அகமும் புறமும் இங்கு பாடப்பட வேண்டும். இங்கே உருவாகும் இலக்கியங்களை காலம் சங்க இலக்கியங்களாக பேசும். மதுரை மன்னருக்கும் தமிழ்ச்சங்க புலவர்களுக்கும் எங்கள் உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் அரசர்களே,
அருமை தமிழ் மக்களே, தமிழன்னை முத்தமிழ் அரசியாக முடிசூடி இங்கே அருளாட்சி செய்வாளாக. தென்மதுரையும் கபாடபுரமும் இழந்த பொக்கிஷங்கள் அளவிடவே முடியாதவை. அகத்தியம் கற்ற எங்களில் சிலரும் தொல்காப்பிய நூலும் தான் இனி மூலப்பாடங்களாக இருக்கப் போகிறது. கூடல் நகர் தமிழ்ச்சங்கம் உள்ளபடியே புலவர்கள் கூடி மகிழ்ந்து படைப்புகளை அரங்கேற்றம் செய்யும் மாபெரும் சங்கமமாக விளங்கும். துவரைக்கோமான், வெள்ளூர் காப்பியன் மட்டுமல்ல, செல்லூர் முண்டம், பெருங்குமரர், கீரங்கொற்றர், மணலூர் ஆசான் போன்ற தலைசிறந்த தமிழ் புலவர்கள் இங்கே இருந்து இலக்கிய பணி செய்ய இருக்கிறார்கள். விந்தியம் தொட்டு குமரி வரையிலான அகன்ற நிலப்பரப்பில் வாழும் தமிழ் புலவர்களும் தமிழ்பால் ஆர்வம் கொண்ட மாணவர்களும் வந்து இங்கு கற்று தெளிந்து சாலச்சிறந்த படைப்புகளை உருவாக்க முன்வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பிற்கினிய சேர மன்னரே, ஓய்மா நாட்டின் தலைவரே, மற்ற அண்டை தேசத்து அருமை தலைவர்களே, புலவர்களே, அருமை மதுரை வாழ் மக்களே, இந்த அற்புதமான விழாவில் நம் மன்னர் முடத்திருமாறனாருக்கு அதி உன்னத பரிசை வழங்க வேண்டும் என்று நானும் நடுநாட்டால் வாரும் திரையன்மாறனும் பல நேரங்களில் தனியாக கூடி பேசி விவாதித்தோம். இறுதியாக அவருக்கு நல்லதொரு பரிசை வழங்க நாங்கள் ஒருமித்த கருத்தோடு ஒன்றை தேர்வு செய்தோம். பிறந்த மண்ணை இழந்து, அருமை மக்களை இழந்து, உற்றார் உறவினர் என்று அனைத்தையும் இழந்துள்ள நம் மன்னருக்கு கொற்கை பாண்டியர் மரபில் உதித்த எங்கள் மகள் இளவரசி செங்கனியை மனைவியாக தர தீர்மானித்துள்ளேன். இதுவே அவருக்கான அருமையான விழா பரிசாக அமையும் என்று கருதுகிறேன். உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் இந்த திருமண நிகழ்வை நடத்திட அனுமதி கோருகிறேன். செங்கனி இனி உலக முதுடையாளாக மன்னரின் மனையை பேணி காப்பாளாக. கொற்கை மாறரே, இதைவிட சிறந்த பரிசை யார் தர முடியும்? அற்புதமான பரிசை தந்திருக்கிறீர்கள். நட்புறவில் இணைந்திருக்கும் நம் அனைவர் முன்னிலையிலும் இந்த இனிமையான இருமண இணைப்பு விழா தமிழ் முறைப்படி நிகழட்டும். தமிழ் ஆசான்களே, இந்த திருமண விழாவை இனிதே நடத்தி தருமாறு உங்களை நான் மற்ற அரசர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீ சொல்வதெல்லாம் உண்மையா? கூடல் நகர் நீங்கி முடத்திருமாறன் கடம்பவன நகரில் முடிசூடி மனம் முடித்துக் கொண்டானா? ஆமாம் தலைவரே. சேரமான் முதல் வடக்கே வேங்கட நாட்டில் இருக்கும் சிற்றரசர் வரை விழாவிற்கு வந்திருந்தார்கள். அனைவரும் பெருமகிழ்ச்சியோடு கைகோர்த்து நின்ற காட்சியை கண்டு எனக்கு உடம்பெல்லாம் உஷ்ணமேறி போனது. அப்படியென்றால் இப்போது முடிதிருமாறன் 2 மடங்கு பலம் பெற்று விட்டான் என்று கூறுகிறாய். மீண்டும் நான் கடம்பவனம் திரும்பவே இயலாது அல்லவா? ஆமாம் தலைவரே. இனி நீங்கள் கடம்பவனத்திற்கும் இளையர் நாட்டுக்கும் திரும்பி வரவே முடியாது. நம் மக்களும் உங்களை முழுமையாக மறந்து போனார்கள். எல்லாருடைய வாயிலும் இப்போது ஒலிக்கும் ஒரே பெயர் முடத்திருமாறன் மட்டுமே. என்ன இழுக்கின்றாய்? அவர்களுக்கு என்ன ஆயிற்று? தலைவரே, அவர்கள் இப்போது புதிய நகரத்தில் முடத்திருமாறன் பாதுகாப்பில் தனி அரண்மனையில் வாழ்கிறார்கள். உங்கள் மைந்தர்களை தமிழாசான்கள் அழைத்துச் சென்று தமிழ் சங்கத்தில் கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். இடையர்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்டிருக்கும் தனி அமைப்பு ஒன்றை உங்கள் மனைவி நிர்வாகம் செய்து வருகிறார். அவமானம், அவமானம்! இந்த அவமானங்களை என்னால் சகிக்கவே முடியவில்லை. நீ எனக்காக ஏதாவது நன்மை செய்ய விரும்பினாள் இப்பொழுதே சென்று என்னுடைய மனைவியை யோசிக்காமல் கொன்றுவிட, என் மகன்களின் கண்களை குருடாக்கிவிட. இது எனது உத்தரவு. தலைவரே, நீங்கள் சொல்வது என்ன? ஒரு குற்றமும் செய்யாத சிறு பாலகர்கள் கண்ணை குருடாக்குவதா? அது எத்தனை கொடுமையான செயல்! அந்த முடத்திருமாறனால் என் மக்கள் இருவரும் கல்வி கண் பெறுவதை விட குருடர்களாக அலைவதே மேன்மையானது. சொன்னதை செய். இடையர் தலைவரே, நான் உங்களிடம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து பணியாற்றி வருகிறேன். நீங்கள் சொன்னதை மறுக்காமல் செய்தும் வருகிறேன். நீங்கள் சொல்வது நன்மையா தீமையா என்று ஒரு நாளும் நான் ஆய்வு செய்து பார்த்ததில்லை. அதற்கான சந்தர்ப்பத்தை நான் எனக்குள் ஏற்படுத்தி கொண்டதும் இல்லை. ஆமா, அதற்கென்ன? அதற்காக நான் உங்களிடம் எந்த சன்மானமும் இதுவரை பெற்றுக்கொண்டதில்லை. எனவே இந்த முறை உங்களிடம் சன்மானம் பெற தீர்மானித்து விட்டேன். பெறுவது என்ன, எடுப்பது என்றே முடிவெடுத்து விட்டேன். மனைவியையும் குழந்தைகளையும் இழுக்கு தள்ள நினைக்கும் உங்கள் கேவலமான அரசியலை விட, முட்டாள்தனமான உங்கள் முடிவுகளை விட, காழ்ப்புணர்ச்சி கொண்ட உங்கள் எண்ணங்களை விட முடத்திருமாறனின் ஒப்பில்லாத பணியும் குணமும் பெரியது. உங்கள் மனைவியை சொந்த சகோதரியாகவும் உங்கள் மக்களை சொந்த மருமக்களாகவும் பாவிப்பதோடு இடையர் மக்களுக்கு எல்லா வசதிகளையும் உருவாக்கி தரும் ஒரு ஒப்பற்ற அரசன் மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையானவன் அல்லவா? அவனது பெயரை கெடுக்கும் செயல்கள் நான் செய்வது தகுமோ? ஆகவே நீங்கள் இறந்து விடுங்கள். அதுவே அனைவருக்கும் நல்லது. நீங்கள் இருப்பதாகவே யாரும் கருதாத போது இருந்து கொண்டு நீங்கள் தரும் இடைஞ்சல்கள் எதற்கு? அடே,
துரோகி, நீயுமா? உன்னை போன்ற விஷமாந்தர்கள் இந்த உலகத்தில் இருப்பது நல்லவர்கள் செய்யும் பணிக்கு இடையூறு. மரணித்துப் போ. இங்கிருக்கும் கழுகுகளுக்கும் நரிகளுக்கும் ஆவது உன் உடல் உணவாகி உபயோகமாகட்டும். சுயநலமில்லாத ஒரு அரசின் முயற்சியால் உருவான 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் இப்படிதான் உருவானது. முடத்திருமாறன் என்ற மன்னன் கொண்டு வந்த தொல்காப்பியமும் அவன் புலவர்கள் கற்றுணர்ந்த அகத்தியமும் மூலமாக அமைய பல்வேறு ஆய்வுகளை புலவர்கள் மேற்கொண்டனர். அதன் விளைவாக காலத்தால் அழியாத பெரும்புகழ் கொண்ட இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. தொல்காப்பியர் அருளிய இலக்கண நூலுக்கு மதுரை கணக்காயனர் மகன் நக்கீரர் இறையானார். களவியல் உரை எழுதினார். அகநானூறும் புறநானூறும் ஐங்குறுநூறும் இங்கிருந்துதான் எழுதப்பட்டன. நற்றிணை, திருக்குறள், நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி என்ற ஒப்பற்ற இலக்கியங்களும் மதிவாணன் என்ற பாண்டிய மன்னன் எழுதி அரங்கேற்றிய மதிவாணன் நாடகத்தமிழ் என்ற நாடக நூலும் படைக்கப்பட்டது மதுரையில் இருந்துதான். கபிலர், இளநாகனார், சித்தலை சாத்தனார், நற்சவையார், மாங்குடி மருந்தனார், ஔவையார் என்று பல்வேறு புலவர்களும் படைப்புகளை உருவாக்கினார்கள். இந்த தமிழ்ச்சங்கம் முடத்திருமாறன் தொடங்கி உக்கிர பெருவழுதி வரை தழை தோங்கி வளர்ந்து நின்றது. கலப்பினர்கள் ஆட்சி தென்னகத்தில் தோன்றும் வரை உயர்ந்து விளங்கிய தமிழ்ச்சங்கம் அதன் பின் மெல்ல வீழ்ச்சியடைய தொடங்கியது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் என்றும் நம் இதயங்களை நிறைக்க முடத்திருமாறன் உருவாக்கிய இந்த தமிழ்ச்சங்கமே காரணம். சங்கத்தை அமைத்து அதை காத்த முடத்திருமாறனை சங்கத்தமிழ் தலைவன், தமிழ் வளர்த்த மாமன்னன் என்று அழைப்பதில் தவறில்லை அல்லவா?